அனைவருக்கும் அன்பு வணக்கம். உள்நாட்டு செய்திகளில் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகின்றதோ, குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட சலுகைகளுடைய ரத்துக்கள் அது தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த மாகாண சபை தேர்தல் எப்பொழுது நடைபெறும் என்பது பற்றியும் அதிகமாக பேசப்படுகின்றது. இதே நேரத்தில் நாட்டில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் தொழிற்சாலை அதுவும் ஆங்காங்கே அச்சுறுத்தும் விதமாக பலவே வாத பிரதிவாதங்களை உருவாக்கியிருக்கின்றது. உள்நாடு இப்படி இருக்க வெளிநாடுகளிலும் பிரச்சனைகள் அதிகமாக பேசப்படுகின்றது. குறிப்பாக தென்னாசியாவை மையப்படுத்திய பிரச்சனைகள் அதிகமாக, குறிப்பாக நேபாளத்தில் இந்த ஜென்சி போராட்டங்கள் அதிகமான கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அதுபோல் மத்திய கிழக்கை மையப்படுத்திய பிரச்சனைகளாகட்டும், சர்வதேசம் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், அமெரிக்காவை சார்ந்த பிரச்சனைகளாகட்டும் அதிகமாக இந்த களச்சூழல் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இன்றைய நிகழ்வில் விசேட அதிதியாக கலந்து கொண்டிருப்பவர் கலாநிதி கந்தையா சர்வேசரன் அவர்கள். இவர் முன்னாள் மாகாண கல்வி அமைச்சர் வடமாகாணம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. நீண்ட அளவில் பின்பு உங்களை நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. பணிச்சுமைகளுக்கு மத்தியிலும் எங்கள் அன்பின் அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்கும் நன்றி. நன்றி. நானும் இதன் ஊடாக என்னுடைய கருத்துக்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்தேன். இந்த நேரத்தில் தமிழ் தேசியம் சார்ந்து அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நபர், குறிப்பாக கல்வி சார்ந்தும் அதிகமான பணிகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். தற்கால அரசியல் இப்பொழுது வித்தியாசமான போக்குகளில் போய்கொண்டிருக்கின்றது. இதுவரை காலமும் மாறி மாறி வந்த அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கத்துடைய போக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதில் இரண்டு விஷயங்கள் இருக்குது. நாங்கள் பிரச்சனையை பார்க்கின்ற போது ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, இலங்கை தழுவிய வகையில் பொதுவான விஷயம் என்பது இலங்கையின் இனப்பிரச்சனை தீர்வு என்பது. காரணம், இலங்கையின் இனப்பிரச்சனை என்கின்ற விஷயம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 50ஆம் ஆண்டுகளில் இருந்து அது தொடங்கி இருந்தாலும் 83க்கு பின்னர் அது மிகவும் உக்கிரம் பெற்று இன்றைக்கு வரைக்கும் அது தனியாமல் தொடர்ச்சியாக நடக்கின்ற ஒரு விஷயம். இந்த இனப்பிரச்சனை என்பது இலங்கையினுடைய வளர்ச்சியின்மைக்கு, இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இப்போ அண்மை காலத்தில் நாங்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு பொருளாதார என்ன சொல்கிறது பேங்க்ரப்சி முறிவு என்பது அதனுடைய டீட்டெயிலுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய சிங்கள பெரும்பான்மை கட்சிகளுக்கு அதை சொல்ல விருப்பம் இல்லை. என்னென்னு சொன்னால் எல்லோருமே யுத்தத்தை ஆதரித்தவர்கள், யுத்தத்தை நடத்தியவர்கள், எல்லோருக்கும் அதில் பெரிய பங்கு உண்டு. ஆகவே யுத்தத்தினால் நாங்கள் பொருளாதாரத்தை இழந்தோம் என்று சொல்ல அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அதற்காக அவர்கள் கிட்டத்தட்ட பல நூறு பில்லியன் கடன்களை பெற்றிருக்கிறார்கள். ஆயுதங்களாக பல்வேறு, அதாவது அழிவுக்காக பெற்றிருக்கிறார்கள். அவையெல்லாம் அழிக்கப்பட்டன. அது குண்டுகளாக இருக்கலாம் எல்லாம். அதனால் அழிக்கப்பட்ட சொத்துக்கள் என்று சொல்லி பல 100 கோடி வடக்கு கிழக்கில் இருக்கு. ஆக இதெல்லாம் இதெல்லாத்தினுடைய கிறிஸ்டலைசேஷன் தான் உங்களுக்கு பின்னுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடிகளை கொண்டு வந்து விட்டது. இங்கே வாங்கி வாங்கி போட்டு நீங்கள் கொடுக்காம அது யுத்தம் முடிந்த பிறகு இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், யுத்தம் முடிந்த பிறகு ஏறத்தாழ இந்த என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு காகம் இருக்க பனம்பழம் விழுந்தன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கோத்தபாயா டேக்ஸை குறைச்சதுனால தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி மிகப்பெரிய தலைவர்கள், நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் சப்பக்கட்டு கட்ட வழிக்கிடுவது என்பது மிகவும் ஒரு குழந்தைத்தனமான விஷயம். கோவிட் மேலும் பாரத்தை போட்டார்கள். கோவிட் வந்தது, அதை பற்றியும் அதன் மேலும் பாரத்தை போட்டார்கள். கோவிட்டில் கோவிடால் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், அதாவது நாட்டினுடைய ப்ரொடக்டிவிட்டி என்பது. ஆனால் நாட்டினுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்போதும் இப்போதும் ஒன்று தான். இந்த நாட்டினுடைய ப்ரொடக்டிவிட்டியில் உங்களுக்கு தெரியும், இலங்கை வேறு நாடுகளோட கம்பேர் பண்ணிக்கல இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் என்பது மிகப்பெரிய தொகை. என்ன சொன்னால், நாங்கள் சிஸ்டத்தை பெரிய அளவுக்கு மனவளா தஞ்சிடும் ஓவர் ஸ்டாஃபிங் தான் வச்சுருக்கிறோம். அரசாங்கத்து சுமையானது, சுமை செலவு இல்லை. அது காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் சிஸ்டத்தை வீக்காக வச்சுருக்கிறதுனால நாங்கள் அதிகமான பேரை வச்சுருக்க வேண்டியிருக்கு. இப்போ நிறைய பேர் இருந்த இன்னொரு பழமொழி இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி உங்களுக்கு சரியாக மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் தேவையான அளவுக்கு ஆள் இருக்க வேணும். ஆனால் டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த சூப் ஒன்று சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டாஃபிங்கும் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கும், காசு செலவை கூட்டும், ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கும். இது ஒரு பார்ட். மற்ற ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் சொல்கிறது அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், ஃபார்மிங்காக இருக்கலாம், எங்களுடைய நாட்டுக்கு தேவையான மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உற்பத்திகள், நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய உற்பத்திகள், இதெல்லாம் எங்கள்கிட்ட பெருசாக மாறியலை. ஜேஆர் ஜெயவர்தனா
ஸ்ரீமா பண்டாரநாயக்காண்ட காலத்தில் உள்நாட்டு பொருளாதாரத்தை வளர்த்தல் என்பதற்காக சுயசார்பு பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி இந்த நாட்டுக்குள்ளே வந்து எல்லோரும் கியூ சிஸ்டம் எல்லாம் வந்துச்சுது என்று சொன்னால் பொருட்கள் தட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனால் அதே வேளையில் பரவலாக அந்த 7 ஆண்டு கால ஆட்சியில் ஏறத்தாழ 4000க்கும் மேற்பட்ட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சிறிய மிடில் லெவல் சில லெவலுக்கு வந்து கொண்டிருந்தது. அதே மாதிரி அதோட கனெக்டான இப்போ உங்களுக்கு நூல் நூக்கிறதுல இருந்து அதோட கனெக்டான தொழில்கள் என்று சொல்லி இருந்தது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யாழ்ப்பாணம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த கல் பனங்கல் இதெல்லாம் வந்து நார்மலாக நாக்கள் குடிக்கிறது இல்லைன்னா ஊற்றுறது. ஆனால் அது வந்து 58 சிறிய தொழிற்சாலைகள் இருந்ததுன்னா அதை வந்து சர்க்கரையாக்குவதற்கு. ஸோ 58 தொழிற்சாலைகள் அது சர்க்கரையாக்கப்பட்டு சர்க்கரையாக்கப்பட்டு விற்பனைக்கு வந்தது. அதாவது சீனியினுடைய இறக்குமதி அங்கே குறைக்கப்பட்டது. அது மாதிரி பல்வேறு உதாரணங்கள் நாங்கள் சொல்லலாம். குறிப்பிடத்தக்க அளவுக்கு அது அப்படி வந்தது. ஆனால் அந்த மக்கள் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி சரியாக செய்யாமல் ஸ்ரீமா பண்டாரனே கொஞ்சம் ரஷ் பண்ண வழியே இப்போ நாங்களும் தான் நானும் சின்ன பையனாக இருக்கல பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்னா முடியப்பறம் 2 மணிக்கு போய் பானுக்கு கியூவில் நிற்கணும். என்ன சொன்னால் ரேஷன் கார்டுக்கு தான் பான் கிடைக்கும். சரியா பிரெட். ஸோ சிலவில் நான் இருந்தால் என் அண்ணன் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நீ போனான்னு நிற்கிறேன்னு சொல்லி அப்படியெல்லாம் மாறிலாம் நாங்கள் நின்று பான் வாங்கினது. ஆனாலும் விவசாயம் நல்லாக முன்னேறியது. சில தொழிற்துறைகள் எல்லாம் முன்னேறி கொண்டு இருந்தது. வியாபாரத்தை நான் வந்த உடனே இதெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டது. என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக இறக்குமதிக்குள்ளே போயிட்டார். நான் உங்களை கியூவில் நிற்க விட மாட்டேன், நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எல்லா பொருளும் வாங்கலாம்னு சொல்லி வந்தார். ஸோ ஹி ஓப்பன்ட் அப். அதனால் வந்து என்னாச்சு, ஏற்கனவே இருந்த எல்லாமே வளர்ந்த எல்லாமே கிட்டத்தட்ட அவர் வந்த உடனே ஒரு 3000க்கு மேற்பட்ட உங்களுக்கு பவலூம்ஸ் இது கனெக்டட் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் மூடப்பட்டது. நான் சொன்ன பனங்கள் இதெல்லாம் அடித்த முடியாச்சு, எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ. ஸோ இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றால் அவர் இதெல்லாத்தையும் மூடிட்டு அவர் கொண்டு வந்த ஒரே ஒரு விஷயம் இந்த ஃப்ரீ ட்ரேட் ஜோன். இந்த ஃப்ரீ ட்ரேட் ஜோனுக்குள்ள கொஞ்சம் ஃபாரின் அல்லது லோக்கல் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமயமாக்கலுடைய விளைவாக கணக்கு ஒன்றும் வரையில. மெயினாக இந்த இண்டஸ்ட்ரி தான். ஸோ இப்போ எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் தேயிலை, அது அந்த காலத்தில் இருந்து இருக்கிற ஒரு விஷயம். இவர் கொண்டு வந்தது வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் ஜோனுக்குள்ள டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ், தைக்கப்பட்ட ஆடைகள் ஏற்றுமதி. இதை விட்டு அடுத்தது டூரிசம். சரியா, அடுத்தது வந்து எங்களோட எக்ஸ்பேட்ரியேட்ஸ், தமிழ் சிங்கள எக்ஸ்பேட்ரியேட்ஸ், இந்த நாட்டினுடைய மக்கள் வெளிநாட்டில் உழைச்சி கொண்டு குடும்பத்துக்கு அனுப்புகிற காசு. இந்த 4 தான் வந்து எங்களுடையது. இந்த 4மே ஒரு சாலிடான கிரவுண்டில் இல்லை, எப்போயுமே ஃப்ளக்சுவேட் பண்ணக்கூடியது, ஏறி இறங்கக்கூடியது. வெளிநாட்டு தாக்கங்கள் கூட இங்கே தாக்கம். இப்போ தேயிலை எடுத்தீங்கன்னு சொன்னால் தேயிலை உங்களுக்கு சைனா, இந்தியா, கென்யா, வியட்நாம் இது எல்லாமே வந்து இப்போ இதை விட மிகப்பெரிய அளவில் வந்து விலையை தீர்மானிக்கிற அளவுக்கு வந்துட்டு. ஆனால் அதே மாதிரி கிளைமேட் வந்து மாற்றங்கள் வந்து அல்லது இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் வந்து அதனுடைய உற்பத்தியிலேயும் தாக்கத்தை செலுத்தும். ஆகவே அதுவும் வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணும். த சேம் திங் உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஜிஎஸ்பி ப்ளஸ் இருப்பதனால தான் இந்த கார்மெண்ட்ஸை வந்து எங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியனுக்கு 80% ஆஃப் த கார்மெண்ட்ஸ் போகும். யூரோப்பியன் யூனியன் தான் இந்த 5% எங்களுக்கு ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகையை கொடுத்துருக்கு. இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகைக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் சொன்னால் இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்தும் வரைக்கும் இந்த சலுகை இருக்கும். அதில் அவர் கை வைப்பார்களாக இருந்தால் இந்த சலுகை ரத்து செய்யப்படும். ஆகவே இலங்கைக்குள்ளே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி என்பது மெயின்டைன் பண்ணப்பட வேண்டும். பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி என்பது நான் சொல்ல இப்போ நார்மலாக சொல்லுவாங்க வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் சொல்லி. ஸோ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் என்பது வேறு, பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி என்பது வேறு. பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி என்று சொன்னால் இங்கே இன மோதல்களோ அல்லது மத மோதல்களோ அல்லது சாதி மோதல்களோ இந்த மக்கள் மத்தியிலே மோதல்கள் இல்லாத எல்லா மக்களும் ஒன்றாக நட்பாக ஒரு நாடு அமைதியாக செயற்படக்கூடிய ஒரு சூழலை தான் நாங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இலங்கைக்குள்ள பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி இல்லை. இப்போ நேற்றைக்கு ஐநா சபையினுடைய மனித உரிமை பேரவை ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னது எவ்வளவு நெகட்டிவ் விஷயங்கள் இங்கே இருக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் எங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே அவ்வளவு பிரச்சனைகளே அது காட்டியிருக்கு. இங்கே எப்படி வந்து இம்ப்யூனிட்டி இருக்குது, தண்டனைகளுக்கு மன்னிப்பு கொடுக்கறது அல்லது குற்றங்களை வந்து மன்னித்து விடுதல், லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் எவ்வளோ வீக்காக இருக்குது, ஜுடிஷியரி எவ்வளோ வீக்காக இருக்குது, இதெல்லாமே அதுக்குள்ளே வருது. சரியா, அது இந்த நாட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி இல்லை. ஸோ
ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாபிலிட்டி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கஷ்டம். சரியா? இப்போ இன்னொன்று இருக்குன்னு சொன்னால் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் இங்கே வந்து இந்த மனித உரிமை முறையில் இப்போ இந்த ஆட்சியில் வந்து பெருசாக காட்டையில் அல்லது ரணில் இருக்கைகளை வெள்ளவான்லாம் கடத்தையில். ஆகவே வந்து அதுக்கு முன்னே ஒரு 5 வருஷம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. வெள்ளவான் கடத்தல் எல்லாம் இருக்கைகள் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லி. இப்போ புதிதாக டேக்ஸ் டாரிஃப் வேறு ஆட் ஆகிருக்குது. இப்பொழுது அமெரிக்காவினுடைய டேக்ஸ் டாரிஃப் புதுசாக டாரிஃப் ஆட் ஆகிருக்கு. நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்னா, எங்களுடைய எக்கனமி என்ன அடிப்படையில் எங்களுடைய எக்கனமி இருக்குன்னா இந்த 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 ஃப்ளக்சுவேட்டிவ். அதே மாதிரி டூரிசம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு குண்டு வெடிச்சு 2 குண்டு வெடிச்சு என்று சொன்னால் டூரிசம் ரெண்டு விழும். உங்களுக்கு தெரியும் அப்படி வந்து மிகப்பெரிய அளவில் அப்படி விழுந்திருந்து இப்போ தான் சாடியாக வந்து ரீகேப்சர் ஆகி கொண்டு இருக்கு. சரி, ஆகவே இது எல்லாமே எந்த நேரமும் ஃப்ளக்சுவேட் பண்ணக்கூடிய அடிப்படையில் இருக்கே தவிர ஒரு சாலிட் கிரவுண்டில் இல்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நாங்கள் எங்களுடைய ஏற்றுமதிக்கான இந்த இது வந்து எங்களோட ஃபாரின் காசு வர்றதுக்கான இது வந்து மிகவும் வீக்கான ஒரு இந்த நான் சொன்ன இந்த விஷயம். ஆனால் குண்டூசியிலிருந்து விமானம் வரைக்கும் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். நாங்கள் குண்டூசி இறக்குமதி செய்கிறோம். சாதாரணமான சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் குட்ஸில் இருந்து எலக்ட்ரானிக் குட்ஸில் இருந்து எல்லாம் இறக்குமதி செய்கிறோம். கார் இறக்குமதி செய்கிறோம், லாரி இறக்குமதி செய்கிறோம், பஸ் இறக்குமதி செய்கிறோம், ட்ரெயின் இறக்குமதி செய்கிறோம், பிளேன் பஸ்ஸையே கூட நாங்கள் இறக்குமதி செய்கிறோம். இவ்வளவும் நான் சொல்கிறது மிகப்பெரிய இறக்குமதி. இது மட்டும் இல்லை, இது ஒரு விவசாய நாடு. நாங்கள் கோழி முட்டையே இறக்குமதி செய்கிறோம். சரியா? சாதாரணமான பயறு, உளுந்து, இதில் வெங்காயம், மிளகாயெல்லாம் இறக்குமதி செய்கிறோம். அண்மையில் அரிசி கூட இறக்குமதி செய்கிறோம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த அரசாங்கங்களுக்கு வெக்கம் இருக்க வேணும். ஆக்சுவலாக வேண்டாம், இதெல்லாம் நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இப்போ என்னென்னு சொன்னால், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஏற்றுமதி வருமானம் என்பது எவ்வளவு கொஞ்சமாகவும் இறக்குமதிக்கான செலவு மிக அதிகமாகவும் இருக்குது. இப்போ ஆல்வேஸ் எங்களுடைய ட்ரேட் பேலன்ஸ் என்பது நெகட்டிவ் பேலன்ஸாக தான் இருந்து கொண்டிருக்கு. அது அப்படி சமாளித்து கொண்டு தான் இந்த நாடு ஓடிக்கொண்டிருந்ததை தவிர ஒன்றும் வந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கல. எங்கே போயெல்லாம் பிச்சை எடுக்கிற நாடாக தான் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ இந்த யுத்தம் என்பது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவிலான வந்து உங்களுக்கு விமானங்களாக இருக்கலாம், கப்பல் யுத்த ஆயுத கப்பல்களாக இருக்கலாம், அல்லது ஆயுதங்களாக இருக்கலாம், வெரைட்டியாக இதெல்லாம் வாங்கி உங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறது, இந்த எல்டிடி வந்து விமானத்தில் குண்டு போடைக்கில் வந்து குறும்பட்டி விமானம் வந்து கிண்டல் அடிக்கைக்கில் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லிவிட்டாங்கன்னு சொன்னால், நாங்கள் போடுற ஒவ்வொரு குண்டும் வந்து 300 கிலோ அது இதுண்டெல்லாம் சொல்லி எவ்வளவு பெரிய குண்டுகளை நாங்கள் போடுறோம். ஏன்னா அது சொல்கிறதுக்கு வேண்டிய ஒரு தேவை வந்துச்சு பார்லிமெண்ட்டில். அப்போ பார்த்தால் சொன்னாங்க எவ்வளவு குண்டுகளை ஒரு நாளைக்கு எவ்வளவு இதான குண்டுகளை நாங்கள் போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளவு காசு. ஸோ இதுக்காக வாங்கப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகித்தான் இந்த எக்கனாமிக் கிரைசிஸை கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இதை திருப்பி நீங்கள் இதை ரீகேப்சர் பண்ணணும்னு சொன்னால் உண்மையாக நீங்கள் எங்கேயெல்லாம் பிளவிட்டுக்கிறீங்கள் என்றதை பார்க்கணும். பொலிட்டிக்கலாக எங்கே நீங்கள் பிளவிட்டுக்கிறீங்கள், எக்கனாமிக்கலாக எங்கே நீங்கள் பிளவிட்டுக்கிறீங்கள். இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் இப்படியெல்லாம் யோசிக்குதான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அவர்கள் மெயினாக சொல்லிக் கொண்டிருக்கிறது, நாங்கள் இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்போம். இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதன் ஊடாக இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்போம். அதாவது ஏதோ இனப்பிரச்சனை வந்து பொருளாதாரத்தில் தான் பிரச்சனை இருக்கிற மாதிரியாக சுருக்கி காட்டுகின்ற அல்லது அதை பிழையாக காட்டுகின்ற ஒரு அதன் அர்த்தம் என்னென்னு சொன்னால், ஒன்று நான் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண விருப்பம் இல்லை, அல்லது இனப்பிரச்சனைக்கான உண்மையான ரூட்ஸை உண்மையாக நீ கண்டுபிடிக்கவில்லை, அல்லது தெரிந்திருந்தாலும் அதை நீ சொல்ல விரும்பவில்லை, அதை நீ தீர்க்க விரும்பவில்லை. சரியா? ஆகவே இந்த அரசாங்கம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இனப்பிரச்சனை தீர்வு என்ற விடயத்தில் முன்னே அரசாங்கத்துக்கு மேலுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா கடைசி வரைக்கும் ரெண்டாவது விஷயம் தீர்வுகளை முன்மொழிய மாட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நான் சொல்ல இப்போ என்ன வித்தியாசம் இல்லை என்று சொன்னால், முதலாவது விஷயம், ஐநா சபையினுடைய மனித உரிமை பேரவை வந்து ஒரு 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 கண்மூடித்தனமான ஒரு அரசியல் கட்சி அல்ல. இவர்கள் மீது பழி போடுவதற்கு அவர் போதிய அளவுக்கு ஆதாரங்களை எடுத்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அடிக்கடி வந்து அவர்கள் எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வெரி ஆத்தென்டிக்காகத்தான் அவர்கள் முடிவெடுக்கிறார். சரியா? அப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், முன்னே அரசாங்கம், மஹிந்த அரசாங்கம், ரணில் அரசாங்கம் எல்லாம் சொன்ன மாதிரியே அங்கேருந்து வெளிநாட்டு விசாரணைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உள்நாட்டில் தான் விசாரிப்போம்னு சொன்னால், நீங்கள் உள்நாட்டு இராணுவம், உள்நாட்டு இன்டெலிஜென்ஸ், உள்நாட்டு போலீஸ், நீங்கள் உள்நாட்டு ஜுடிஷரியை வச்சுத்தானே இவ்வளவு நடந்தது. அப்போ வந்து நாங்கள் எப்படி சொல்கிறோம்னு சொன்னால், தவறு செய்தவர்களையே நீங்கள் நீதிபதிகளாக கொண்டு வரது எங்கே நியாயம்? அது நியாயமே இல்லை.
குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன ஹைபிரிட்டையாவது நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆக இதில் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரணில் விக்ரமசிங்காவுக்கோ மஹிந்த ராஜபக்சவுக்கோ அனுரகுமார் திசநாயக்கோ வேறுபாடு கிடையாது என்று அவர்கள் போய் அங்கே மிக ஆணித்தரமாக சொல்லியிருக்கணும். இது இல்லை நாங்கள் இப்போ பழைய கவர்மெண்ட் மாதிரி நாங்கள் வித்தியாசமான கவர்மெண்ட். ஆனால் வெளியுறவு விவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர் கூறியிருக்கின்றார், உங்களுடைய தொழில்நுட்ப ஆலோசனையுடன் கண்டிப்பாக நாங்கள் பொறுப்பு கூறுகின்றோம் என்ற வசனத்தை கூறியிருக்கின்றார். உள்ளக விசாரணை மூலமான இல்லை இப்போ இங்கே வந்து சரியான கன்ஃப்ளிக்டிங் இது இருக்குது. இப்போ இதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் வேறு. இதே அவர்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணுவார், பொறுப்பு கூறுவோம்னு சொல்லி. இப்போது மங்கள சமர வீர அவர்கள் போய் நாங்கள் உங்களோட சேர்ந்து இதை செய்கிறோம்னு சொல்லி ஓமன்னு சொல்லி போட்டே ஒன்றும் செய்யாமல் அப்படியே ரணில் உட்பட எல்லோரும் அதை இதை மாற்றி கொண்டு போனது இருக்குது. சரியா? இது சொல்லி போட்டு இதற்கு இந்த மஹிந்த ராஜபக்ச கூட உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கமிஷனை போட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்தார். ஏன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே எல்லாம் விசாரிக்கிறோம்னு சொல்லி ஒரு கமிஷன்லாம் போட்டு எடுத்து போட்டு அதையும் புறா காப்பீட்டுக்குள்ளே தூக்கி போட்டார். ஆகவே இவர்களுக்கு கொஞ்சம் இங்கே அனுபவம் இருக்குது. ஓமன்னு சொல்லி போட்டு அதை வந்து இப்போ பிள்ளையா எல்லாம் செய்து சும்மா சம்மந்தம் இல்லாமல் செய்து அதை வந்து பிறகு ஒரு இது இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் இது தொடர்ந்து 16 வருஷமாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதன் அர்த்தம் கடந்த காலங்களில் வந்து ஒரு மாற்றம் எல்லாம் சொல்லலை. சில பேர் ஓமன்னு சொல்லி போட்டெல்லாம் பிள்ளையாக இல்லை ஒன்று செய்யாமல் விட்டுச்சுன்னா அல்லது காலம் கடத்திச்சுன்னா ஏதோ ஒன்று செய்யணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மிக தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் அதில் சொல்லிட்டார் வந்து வெளிநாட்டு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலை என்று சொல்லி. உங்களுடைய ஆலோசனையோடு செய்வோம் என்பது வேறு, அல்லது நீங்கள் சரியாக இங்கே அந்த வழக்கு தொடுக்கப்படுகிறதா, வழக்கு சரியாக விசாரிக்கப்படுகிறதா போன்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு ஒன்று தேவை. நீங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தால் தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. உள்நாட்டு சிஸ்டம் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அதே சிஸ்டத்தை வச்சு நீங்கள் இதுக்கு நாங்கள் சொல்யூஷன் காணுவோம்னு சொன்னால் அப்படி அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியானதல்ல. அப்படி வந்து ஒரு குற்றவாளியை வந்து நீங்கள் நீதிபதியாக்கலாம், இது முதலாவது விஷயம். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களால் செய்ய முடியாது. ரெண்டாவது விஷயம், அவர்களுக்கு வந்து ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரங்களிலே வந்து இராணுவத்தை வந்து நாங்கள் எந்த வகையிலும் விட்டு கொடுக்க மாட்டோம் அல்லது காட்டி கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பௌத்த பிக்குகள் விஷயத்திலேயும் வந்து அவள் இந்த 2 விஷயத்தையும் வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக அனுரகுமார் திசநாயக்கா சொல்லியிருக்கிறார். அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று சொல்லி. ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணினீங்கன்னா இவர்களால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் எங்களுடைய அரசு, எங்களுடைய தமிழ் தலைமைகள் இரட்டை வேடம் போடுவதாக தோன்றுகின்றது. ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்கின்றது. படையெடுத்து கீவை நோக்கி வருகின்ற அந்த களத்தில் 300க்கும் மேற்பட்ட சடலங்கள் இதை ஆதாரமாக கொண்டு ஐசிசியில் சர்வதேச கிரிமினல் கோர்ட் அந்த விசாரணை முன்னெடுத்து அவரை ஒரு போர் குற்றவாளியாக எந்த நாட்டிலும் கைது செய்யலாம் என்று புட்டின் அவர்களை உத்தரவிடுகிறார். அதோ பெரிய நாடு, மிக பலம் பொருந்திய நாடு. அமெரிக்க ஆதரவு பெற்ற மேற்குலக சக்திகளோட ஆதரவு பெற்ற இஸ்ரேலுடைய பிரதமர் கூட இந்த காசாவில் நடக்கின்ற யுத்த காலத்தில் நடக்கின்ற அநியாயங்களை பார்த்து அவருக்கும் அதே தடையை விதிக்கின்றது. ஆனால் இங்கே வெளிப்படையாக சர்வதேச பார்க்கத்தக்கதாக நடந்த ஒரு சம்பவம். அரசாங்கம் சொல்கின்ற புள்ளி விவரமும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஐநா சொன்ன புள்ளி விவரமும் அறிந்திருப்பீர்கள். முன்னாள் ராய்ப்பு யோசப் அவர்கள் ஆயர் அவர்களுடைய புள்ளி விவரம் என்பது மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்தது. இவ்வளவு தெரிந்தும் இதுவரை 16 வருடங்கள் கடந்து விட்டது, எந்த விதமான நகர்வுகளும் தெரியவில்லை. ஐநா சபையின் ஒரு நம்பகத்தன்மையா அல்லது தமிழ் தலைமைகள் பிரதிநிதிப்படுத்துகின்ற கட்சிகளுடைய ஏதாவது இரட்டை வேடங்கள் இங்கே நீர்த்து போக செய்கின்ற காரியங்களில் ஈடுபடுகின்றனவா என்ற ஒரு சந்தேகம், ஊகம் ஒன்று இருக்கின்றது. இல்லை தமிழ் தலைமைகள் அதில் ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்கிறேன்னு சொன்னால், தமிழ் தலைமைகள் என்று நாங்கள் எல்லாரையும் போட்டு மொத்தத்தில் சொல்லாமல் இதில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்போது பலம் பொருந்தியதாக இருந்தது. அதுக்குள்ளே வந்து சுமந்திரன் வந்த பிறகு தான் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக பேசப்படுதுன்னா, சுமந்திரன் தான் நேராக போய் அங்கே போய் சந்திக்கிறேன்னு சொல்லி பல இடங்களில் போய் சந்திப்புகளை மேற்கொள்வது என்பதும் அவர்கள் வந்து பல விஷயங்களை ஹைஜாக் பண்ணி அல்லது திருப்பி போடுற, அதாவது தமிழ் தலைமைகள் பொதுவாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அல்லது பொதுவான நிலைப்பாட்டுக்கு முரணாக அவருடைய நிலைப்பாடு ஒன்று இருக்கும். அவர் வந்து அதை இங்கே வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சி செய்வதும் அல்லது எல்லாம் காட்டி கொடுத்துட்டார் அவர் அது என்று சொல்லி அவர் விமர்சனத்துக்கு உள்ளாவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைமை என்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக ப்ளேம் பண்ணாமல்
இதை என்னென்னு சொன்னால் ஒரு தமிழ் அவர்களிடம் அறுதி பெரும்பான்மை இருந்தது, வடக்கு கிழக்கை அதிகமாக பிரித்தப்படுத்தினார்கள். அதனால் தான் அந்த சந்தேகம். இன்றை வரை அரசியலாக அவர்கள் அந்த பொறுப்புக்கூறலை அவர்களும் செய்யவில்லை. தீர்வு வெறும் சொல்லப்பட்ட காலங்களில் 16 ஆண்டுகள் கடந்து விட்டது, தீர்வுகளும் இல்லை. புலிகள் இருக்கும்போது தடையாக இருக்கின்றார்கள். புலிகள் இல்லாத பட்சத்தில் தமிழுக்கான தீர்வுகள் முன்வைக்கப்படலாம் என்று சொல்லப்பட்ட பல தலைமைகள் புலிகள் இருக்கும்போது சொன்னார்கள். இந்த அரசியல் தீர்வுகளுக்கு புலிகள் ஒரு ஆயுதம், ஒரு தடை, புலிகள் ஒரு தடை என்று கூறிய நபர்களும் பொதுவாகத்தான் சொல்கின்றேன். ஆனால் இன்று இல்லை. அவர்கள் அங்கம் வகிக்கின்ற ஆளும் தரப்பில் கூட அவ்வாறான தீர்வுகளும் முன்வைக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக பல விடயங்கள் நாங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளி பின்பு சமர்க்களம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள். இடைவெளி பின்பு மீண்டும் சமர்க்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இந்த வகையில் கலாநிதி கந்தையா சர்வேஸ்வரன் அவர்கள் இங்கு இணைந்திருக்கிறார். இவர் முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் பூராவும் பலம் வாய்ந்த ஒரு பாரம்பரியமான பண்டைய இனம் தமிழ் இனம், அனைத்து மட்டங்களிலும் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு நடந்த அநியாயங்கள் இதுவரைக்கும் சர்வதேசத்தில் அவர்கள் கொண்டு சேர்த்த விதம் என்பது மிக காலதாமதம். ஆனால் வேறு இடங்களில் வேறு சர்வதேச செய்திகளில் பார்க்கும்போது அங்கே நடக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், பலூச்சிய பிரச்சனைகள், குர்திஸ்தான பிரச்சனைகள், காசா மக்கள் நடக்கப்பட்ட பிரச்சனைகள், உக்ரைனுடைய பிரச்சனைகள் ஆங்காங்கே உடனடியாக கொண்டு செல்லப்பட்டு அதுக்கான பல தீர்வுகளோ அதற்கான தண்டனைகள் கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த காலதாமதம் என்பது சந்தேகமான பல விடயங்களை உருவாக்கி இருக்கின்றது. இதை பற்றி எந்த ஆங்கிளில் நாங்கள் எந்த கோணங்களில் பார்ப்பதென்று முடியவில்லை. ஆனாலும் காலம் கடந்து பல தலைமுறை கடந்து மறுமொழியை கடந்து புதிய தலைமுறைகள் வந்து விட்டார்கள். அனைவருக்கும் இந்த பிராந்திய நலன் சார்ந்த அரசியலோ சரி சர்வதேச தொடர்பாக சில பகுத்தறிவுகள் இப்பொழுது கேள்விகளாக முன்வைக்கப்படுகின்றது. அதனால் தான் நான் கேட்கின்றேன், எங்கே தவறு நடந்து கொண்டிருக்கின்றது? முதல்ல இது ஒரு டோட்டலி ஒரு பொலிட்டிக்கல் மேட்டர். பொலிட்டிக்கல் மேட்டர் அது தேசிய அளவில் இருக்கலாம், சர்வதேச அளவிலானதாக இருக்கலாம். இட்ஸ் பேசிக்கலி ஹியூமன் பிஹேவியர். பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்பது இஸ் கைண்ட் ஆஃப் அ ஹியூமன் பிஹேவியர். இதை நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோம்னு சொன்னால் இட்ஸ் அ ஸ்டேட் பிஹேவியர். ஸ்டேட் பிஹேவியர் என்று நீங்கள் பார்க்கல ஒவ்வொரு ஸ்டேட் என்னென்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் என்பதில் இருக்குது. இப்போ ஒரு இந்த என்ன சொல்கிறது, லிபரல் எக்கனாமிக் சிஸ்டம் என்பது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வரக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னலி கூட டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் 2-3 விஷயங்கள். ஒன்று ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நலன்களை முன்னிலைப்படுத்தி எங்கெங்கே காய் நகர்த்துவது. எல்லா ஃபாரின் பாலிசியினுடைய அடிநாதம் என்பதும் அந்த நாட்டினுடைய நலன்களை எங்கே ஃபிட் பண்ணுறது தான் இருக்கும். அது செக்யூரிட்டி, அதாவது பார்டர் செக்யூரிட்டி போன்ற அல்லது தங்களுடைய அந்த செக்யூரிட்டி, ஃபிசிக்கல் செக்யூரிட்டி போன்ற விஷயமாக இருக்கலாம், எக்கனாமிக் செக்யூரிட்டி போன்ற விஷயமாக இருக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவினுடைய இலங்கை நலன்னு பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவிட்ட என்ன இங்கே இலங்கைக்குள்ள நலன் இருக்குன்னு சொன்னால் இந்தியாவில் சிங்களவர்கள் இல்லை, ஆனால் பௌத்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் டாமினண்ட்டாகவும் இல்லை. ஆனால் இந்தியாவில் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸலாக இருக்கிறார்கள். அங்கே மத அடிப்படையிலையும் ஹிந்து என்பதற்கு. ஆகவே இலங்கைக்குள்ளே இந்தியாவினுடைய அந்த தமிழ் அந்த ஹிந்து இது எந்த அளவுக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டாக, அதாவது சற்று வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இலங்கை இந்திய நட்பு விஷயத்திலையும் அல்லது அதுக்கான தொடர்பு விஷயத்திலையும் கூட நெருக்கம் ஏற்படும். இங்கே இந்த ஃபாரின் பாலிசிக்கில் என்ன வருதுன்னு சொன்னால் மோர் ஆஃப் உங்களுக்கு நேஷனலிஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது போன்ற விஷயங்களும். அதே வேளையில் தி ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, அதாவது இந்த நாட்டினுடைய ஃபாரின் பாலிசி இந்திய நாட்டினுடைய ஃபாரின் பாலிசியோட மச் ஆகுதா இல்லை கன்ஃப்ளிக்ட் ஆகுதா என்கின்ற விஷயம். சரியா? ஸோ கன்ஃப்ளிக்ட் ஆனால் அவர்கள் வேறு விதமான, நான் ஏற்கனவே உங்களுக்கு இதோடு பேசியிருக்கிறேன், அதாவது இப்படி கரட் அண்ட் ஸ்டிக் பாலிசியோ அல்லது கன்போட் டிப்ளமாசி, கரட் அண்ட் ஸ்டிக் டிப்ளமாசின்னு பல டிப்ளமாசி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு நட்பு ரீதியான டிப்ளமாசி அது மாறும். அதாவது தமிழ் தரப்பு இந்தியாவை கையாண்ட விடயம் என்பது இந்த பொருளாதார இழப்புக்கும் உயிரிழப்புக்கும் ஒரு காரணமாக இருக்கின்றதாக ஏற்றுக்கொள்ளலாமா? நீங்கள் கூறிய அதே டிப்ளமசி ராஜதந்திரம். இப்போ இந்தியா இந்தியாவினுடைய இதை தமிழ்
தமிழ் தலைமைன்னு நாங்கள் இப்போ உண்டா போட முடியாமல் இருக்கேன்னு சொன்னால் தமிழ் தலைமையிலேயே வேறுபாடுகள் இருந்திருக்கு. அதாவது பெர்செப்ஷன், சர்வதேச அரசியலை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டு செயற்பட்டார்கள் என்கின்ற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் EPRLF வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் மிக தெளிவாக அவர்களோட புக்லெட்டில் பத்மநாபாவே விட்டிருந்தார். வந்து பேச்சுவார்த்தையும் போர் நிறுத்தமும் என்கின்ற ஒரு, அது பெரிய புத்தகம் இல்லை, ஒரு சின்ன ஒரு புக்லெட். என்னென்னு சொன்னால் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. நாங்கள் பேச்சுவார்த்தை போய்க்கல நீங்கள் எல்லாம் ஈழம்னு சொல்லி போட்டு பேச போகிறீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்பாங்க. அப்போ இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தை எதற்காக பேசுகிறோம் என்ன. அப்போ அதை சொல்லிக்கல வந்து அவர் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி மேட்டர்ஸ் அது எந்தளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது என்பதும், இந்தியாவோட எங்களுக்கு நட்பு எதற்காக தேவை என்பதும். ரெண்டாவது, இலங்கை அரசாங்கம், அது இலங்கை அரசாங்கம் மட்டும் இல்லை சொல்ல, நான் அன்றைக்கி வேறு ஒரு மீட்டிங்கில் சொல்லிக்கல சொன்ன மாதிரி வந்து அது பின்னால் அமெரிக்காவினுடைய இது கிட்டத்தட்ட இலங்கை அரசாங்கம் அது ஒரே தேவை தானே. ஆகவே இந்தியாவையும் தமிழ் விடுதலை போராட்ட இயக்கங்களையும் பிரித்து விடுவதற்கான சதியை இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வலைக்குள் நாங்கள் எப்போதும் வீழ்ந்து விடக்கூடாது, விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற வசனம் எல்லாம் அதில் வருது. ஸோ அப்போது இதில் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இந்தியாவால் தானு சொன்னால் இந்தியாவை வந்து புரிந்து கொண்டவர்கள் எவ்வளவு பேர், புரிந்து கொள்ளாதவர்கள் எவ்வளவு பேர் என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆக இந்த தமிழ் விடுதலை இயக்கத்துக்குள்ள சிலர் அதை சரியாக புரிந்து கொண்டார்கள், சிலர் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சிலர் நெகட்டிவாக பார்த்தார்கள், சிலர் வந்து நடுவில் நின்றார்கள். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தது. இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வந்து வந்த பிறகு வந்து LTT எதிர்த்தார்கள். ஸோ நாங்கள் வந்து இந்தியாவோடு சேர்ந்து போய்த்தான் நாங்கள் இந்தியாவை எங்களுடைய பக்கம், அதாவது இதை ஏற்றுக்கொண்டு போய் அவர்கள் எங்களுடைய நண்பர்களாக வைத்துக்கொண்டே நாங்கள் அடுத்த கட்டங்களை நோக்கி நகர. அந்த நேரங்களில் அதை செய்தது. விடுதலை புலிகள் எதற்காக அதை எதிர்த்தார்கள்? இங்கே விடுதலை புலிகள் வந்து இதுக்கு முன்னால் என்ன சொன்னால் அதை எதிர்த்தது என்பதற்கு வந்து நாங்கள் ஒரு 2 விஷயத்தை நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்தியா வைத்தது வந்து உண்மையில் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் அல்ல என்பது முக்கியமான ஒரு விஷயம். என்று சொன்னால் அடிப்படையில் வந்து நாங்கள் இலங்கை தமிழ் மக்கள் வந்து அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 12% தான் இலங்கை தமிழ் மக்கள். அந்த 12% மக்களுக்குள்ளேயும் வந்து பாதிக்கும் குறைவானவர்கள் தான் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் போராட்டத்தை ஆதரித்தவர்கள் அல்லது போராட்டத்திற்கு பலம் சேர்த்தவர்கள். மற்றவர்கள் வந்து பிச்சை வேண்டாம் நான் எப்படி என்று போட்டு ஓடினாக்கள், ஒளிந்தவர்கள் அல்லது விலகி இருந்தவர்கள் போன்றவர்களை தான். ஆக நாங்கள் இவ்வளவு பலவீனமான அல்லது ஒரு சிறிய ஒரு இதுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ பல பிரிவுகள். அப்போ என்ன இருக்க வேணும்னு சொன்னால் எங்களை பலமார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த பலம் என்பது எப்படி என்று சொன்னால் இலங்கைக்குள்ளே எங்களுடைய நண்பர்கள் யார், சர்வதேச அளவில் எங்களுடைய நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்பதை நாங்கள் முதலிலே தெளிவுபட்டு கொண்டு இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் யாரோடையெல்லாம் நாங்கள் நட்பை இறுக்கமாக வைத்திருக்க வேண்டும், யாரோடு நாங்கள் இப்போ சும்மா சொல்லுவோமே ஈழத்தை ஆதரிக்கவில்லை ஆனால் அவர்களுடைய போராட்டத்தினுடைய நியாயங்களை ஆதரிக்கிறோம் என்று சொன்ன கட்சியெல்லாம் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு போராளியும் இதில் சேர்த்து விடுகின்றேன். பல அமைப்புகள் நீங்கள் அந்த காலகட்டங்களில் போராட்ட காலத்தில் குதித்தன. தமிழில் விடுதலை புலிகள், டேலோ, EPRLF, ENDLF, ஈரோஸ், ஏகப்பட்ட. அனைவருடைய நோக்கம் என்பது தமிழர்களுக்கான தீர்வு. எந்த ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு குழந்தை, ஒரு 15-16 வயது நிரம்பிய குழந்தை, தமிழ் மக்கள் இந்த மொழி உரிமைக்காகத்தான் களம் கண்டிருப்பார்கள். ஆனால் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை சச்சரவுகள், இத்தனை உயிரிழப்புகள், இத்தனை சகோதர படுகொலைகள், இறுதியில் உங்களுடைய காலகட்டத்தில் முன்வழிந்த அதே மாகாண சபை முறைமை இல்லாமல் சிறகுகள் வெட்டப்பட்ட ஒரு கட்டமைப்புக்காக இப்பொழுது அவர்களுடைய ஏகப்பிரதிகள் சொல்லப்படுகின்ற அரசியல் சார்ந்தவர்கள் இன்று பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் 13ஐ பற்றி. இல்லை இப்போ நான் சொல்ல வரேன். என்னென்னு சொன்னால் நான் இப்போ சொல்ல வந்த விஷயமே இந்த 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 புரிதலின்மை, அதாவது எங்களுடைய நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்பது ஒரு விஷயம். ரெண்டாவது, நாங்கள் எங்களுடைய இலக்கை எவ்வாறு அடையப் போகிறோம், எங்களுக்கு அப்போ எங்களுடைய நண்பர்கள் எதிரிகளை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் பார்க்கணும். என்ன சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் கணக்கு உதாரணம் சொல்லலாம். பங்களாதேஷ் வந்ததுக்கு இந்தியா இல்லாமல் பங்களாதேஷ் வரவில்லை, அல்லது வந்து ஈஸ்ட் திமோர் வந்ததுக்கு வந்து ஆஸ்திரேலியாவினுடைய முன்னெடுப்பு இல்லாமல் ஈஸ்ட் திமோர் வரவில்லை. சரியா? தென் சூடான் வந்ததுக்கு வந்து சர்வதேச இதுகள் இல்லாமல் வந்து வரவில்லை. கண்டிப்பாக பிராந்திய சக்தி என்பது முக்கியமான. இன்றைக்கு வந்து நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா வந்தார்ன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு இதுக்கு வந்து உலகத்தினுடைய மிக பெருமளவு நாடுகள் வந்து நீண்ட காலமாக அதற்கு எதிராக போராடித்தான் அந்த நாட்டை வந்து கருப்பர்களுடைய கையில் எடுத்து கொடுத்தார்கள் அவருடைய ஓன் இதில். ஆகவே இங்கே சர்வதேச உதவிகள், சர்வதேச ஆதரவு இல்லாமல் எங்கேயுமே தனிநாடு என்பதோ விடுதலை போராட்டத்தின் வெற்றி என்பதோ நீங்கள் பார்ப்பது மிக மிக அரிது. சரியா?
அப்போது எங்களுக்கு என்ன தேவை, எங்களுடைய நண்பர் யாரோடு நாங்கள் எப்போது நட்பாக இருக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய இலக்கை வெற்றி கொள்வதற்கு. அப்போது இந்தியா தான் அதனுடைய இது என்பதை புரிந்து கொள்வதற்கு உண்மையில் அது பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல. ஆனால் அங்கே புரிந்து கொள்ளப்படவில்லை என்பதோ அல்லது ஏதோ ஒரு வகையில். அப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்க என்ன சொல்கிறது, இந்த சகோதரம் இதெல்லாம் ஏன் வந்தது, ஏன் அடித்தார்கள் சொன்னால், இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் தவறான வழிகாட்டலின் பின்னால் அவர்கள் போய்விட்டதாகத்தான் இதை நாங்கள் ஊகிக்க முடிகிறது. ஆயுத பலத்தில் அவ்வளவு, அதாவது ஆயுதத்தை மட்டுமே நம்புறது என்பது இப்போ ஒன்றுக்கு ஒரு விடுதலை போராட்டத்தில் ஆயுதம் என்பது விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸை தவிர விடுதலை போராட்டம் என்பது ஒரு அடிப்படையில் ஒரு அரசியல் தேவை, ஒரு அரசியல் போராட்டம். ஆனால் சில இடங்களில் தவிர்க்க முடியாமல் அது வன்முறையால் அடக்கப்படுகின்ற போது அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கோ அல்லது சில வேளைகளில் நாங்கள் அதை பலத்தை அதிகரிப்பதற்கோ அதை பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஆகவே அங்கே அரசியல் பொலிட்டிக்கல் டிப்ளோமசி தான் மெயின். அதனுடைய ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாகத்தான் நாங்கள் ஆம்ஸை பார்க்கலாமே தவிர, ஆயுதங்கள் எவ்வளோ பேர் கொடுக்குறாங்களோ, எங்களுக்கு எவ்வளோ ஆயுதம் கொடுக்குதோ அவ்வளோ ஆயுதம் கணக்கு இருந்தால் எங்களால் வெல்ல முடியும் என்று நினைப்பது தவறானது. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியுமா, இப்போ இன்றைக்கு அரபு நாடுகள் எல்லாம் இருக்குது. அரபு நாடுகள்கிட்ட தேவையான அளவுக்கு காசு இருக்குது. அவர்கள் ஏராளமான ஆயுதங்களை வாங்கி குவிக்க முடியும். இவ்வளோ பேரும் சேர்ந்தால் இஸ்ரேலை அழிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் என்கின்ற ஒரு சிறிய நாடு இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய அரபு உலகத்தை ஆட்டி படைக்கிறது என்று சொன்னால், அங்கே டிப்ளோமசி இஸ் மெயின், வெறும் ஆயுதம் மட்டுமல்ல. வெப்பன்ஸ், டிப்ளோமசி அண்ட் இன்டெலிஜென்ஸ். அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், நாங்கள் ஆயுதங்களை அதிகமாக நம்பினோம் என்பதும், இன்டெலிஜென்ஸ் எதுக்கு எடுத்தோம்னு சொன்னால், இன்டெலிஜென்ஸை இராணுவ தாக்குதல்களுக்கான இன்டெலிஜென்ஸாக தான் பார்த்தோம் இல்லையா. டிப்ளோமேட்டிக் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்னொன்று இருக்குல்ல. இப்போது நாங்கள் சொல்வார்கள், இப்போ நீங்கள் இந்தியாவில் தளபதிகள் இருந்தார்கள், ஆனால் ஒரு அண்டன் பாலிசி தான் அங்கே இருந்தார் என்று சொல்வார்கள். அப்போது நீங்கள் இப்போ இந்தியாவை பாருங்கள். இந்தியாவில் RAWன்னு ஒன்று இருக்குது. அது ஆயுதத்தோடு சம்மந்தப்படுறது கிடையாது. அது இன்டர்நேஷனல் டிப்ளமசி. இப்போ எந்தெந்த நாடுகளில் என்னென்ன விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, என்னென்ன மூவ்ஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதில் எது இந்தியாவுக்கு சாதகமானது, இது பாதகமானது, ஆகவே இந்தியா என்ன மூவ் இந்த நாட்டோடு எடுக்கலாம், இந்த மூட்டோடு எடுக்கலாம், இதெல்லாம் RAW செய்யுது. இல்லை, அது கணிப்பிட்டு இருக்க மாட்டார்களா? அதாவது பிராந்திய இத்தனை 140 கோடியுடன் மிகவும் உலகத்தில் இப்போ பெரும் சக்தியாக இருக்கின்ற ஒரு நாடு பிராந்திய நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பது மிக முக்கியமான ஒரு விடயம். என் ஆயுதத்துக்கென்றால் அதை நாங்கள் தமிழில் பதப்படுத்த வேண்டிய வசனம் பின்தள விநியோகம் என்பது நீட்சியான ஒரு போராட்டத்து ஒரு முக்கியமான விடயம். அதுவே நீங்கள் சொல்கிற அந்த ராஜதந்திரம் டிப்ளமசிக்காகவும் பின்தள ஆதரவு என்பது முக்கியம். ஆனால் இவ்வளவு நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது தெரியாமலா இந்த விடயத்தில் கையாண்டிருப்பார்? இப்போ எங்களுக்கு முடிவுகள் எதை காட்டுதுன்னு சொன்னால் அது அப்படி நடக்க இல்லைன்றதை காட்டுது. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு அது ஒரு ரகசிய இயக்கத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ முடிவுகளை பார்க்கல எவ்வளோ விஷயம் அங்கே இல்லாமல் இருந்தது என்பது தெரியுது என்பது நீங்கள் சொன்ன நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட இராணுவ அமைப்பாக இருந்தது. அதனுடைய என்ன சொல்கிறது, படைப்பிரிவுகள் கட்டமைக்க படைப்பிரிவுகளுக்கு வேலை திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அல்லது பெண்களுடைய படைப்பிரிவு, ஆண்களுடைய படைப்பிரிவு, அல்லது கடற்படைக்கான கடல் தாக்குதலுக்கான பிரிவு. ஆக மொத்தம் இது எல்லாமே தாக்குதலோடு சம்மந்தப்பட்டதை தவிர அரசியல் இந்த தாக்குதலை எல்லாவற்றையும் அரசியல் வெற்றியாக மாற்றுவதற்கான அடுத்த கைண்ட் ஆஃப் நெட்வொர்க்கிங் இருந்ததா? இப்பொழுது அந்த தேர்தல் நடந்தது, ஏக பிரதிநிதிகள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு கூட்டமைப்பில் நீங்கள் அங்கம் வகித்தீர்கள், உங்களுடைய கட்சியும் அங்கம் வகித்தது, அரசியல் பிரிவாக நீங்கள் செயற்பட்டீர்கள். நீங்களே அதை முன்னெடுத்து செல்லவில்லை? உங்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் மட்டுப்பாடுகள் ஏதாவது? இல்லை, இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஆயுத போராட்ட காலகட்டத்தில் சர்வதேச சமூகம் இதை பார்த்த விதத்துக்கும் கொடுத்த முக்கியத்துவத்திற்கும், ஆயுத போராட்டம் போன பின்னால் எல்லோரும் பொத்தனை கைவிட்டார்கள். ஆயுத போராட்டம் இருக்கும்போது LTT இந்த காலகட்டத்தில் பல நாடுகள் இலங்கைக்கு ஃபெடரல் சிஸ்டம் தான் சரியாக இருக்கும், ஃபெடரல் சிஸ்டம் அவசியம், அதிகார பகிர்வு தேவை, அப்படி இப்படி செப்பரேட்டை பற்றி யாரும் சொல்லலை, தனிநாட்டை பற்றி யாரும் கதைக்கல. அட்லீஸ்ட் நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் ஒரு அது மட்டும் இல்லை, அது இப்போ ஃபெடரல் சிஸ்டம் தான் இந்த நாட்டுக்கு தேவை, அது சரியானது என்று சொல்லி நியாயப்படுத்தின மட்டுமல்லாமல் நாங்கள் நடுநிலை அதாவது மத்தியஸ்தம் வகிக்க தயாராக, பேச்சுவார்த்தைக்கான மத்தியஸ்தம் வகிக்க தயாராகும்.
ஆனால் யுத்தம் முடிந்த பின்னால் எல்லோரும் சைலண்ட் ஆகிவிட்டார்கள். இதை பற்றி எதுவும் பேசுகிறதில்ல. இது இங்கே ஒரு சமஸ்தியை பற்றியும் பேசுகிறதில்ல, மத்தியஸ்தை பற்றியும் பேசுகிறதில்ல. எல்டிடி இல்லைன்னு சொன்னால் கூட இங்கே தமிழ் தலைமை என்பது இருக்கிறது. இனப்பிரச்சனை தீரவில்லை. ஆகவே இங்கே எல்டிடி யுத்த ரீதியாக வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறே தவிர இங்கே அரசியல் ரீதியாக இந்த போராட்டத்தினுடைய தேவைகளும் முக்கியத்துவங்களும் அடிப்படை காரணங்களும் வெற்றி கொள்ளப்படவில்லை. ஆகவே இங்கே நாடுகள் ஒன்றும் வரையில் இந்தியா மட்டும்தான் அதுக்குள்ள இப்போவும் 13th அமெண்ட்மெண்ட்டை பற்றி பேசிக்கொண்டு வேறு எந்த எல்லா நாடும் இல்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கி அமெரிக்கா உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா இலங்கையில் ஈழப்போராட்டம் ஆரம்பிக்கின்ற போது 83களிலிருந்து 90களுக்கு பின்னர் வரைக்கும் கூட இலங்கை அரசாங்கத்தை பலப்படுத்தி கொண்டிருந்தது. இலங்கை அரசாங்கத்தை எல்லா வகையிலும் பலப்படுத்தி கொண்டிருந்தது. இந்தியாவை இந்தியாவினுடைய முயற்சிகளை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. இந்தியாவுக்கும் மிலிட்டன்ஸுக்கும் இடையிலான நெருக்கத்தை இல்லாமல் செய்வதற்கு அல்லது அவர்களுடைய முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கான தங்களுடைய வேறு வகையிலான நடவடிக்கைகளை திரைக்கு பின்னால் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே அமெரிக்கா இன்றைக்கு மேட்ரிக்ஸ் மாறி என்ன சொன்னால் அந்த காலகட்டத்திலே பனிப்போர் இருந்தது. இந்தியா சோவியத்தினுடைய நட்பு சக்தியாக இருந்தது. இலங்கை ஜெயவர்தனாவினுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. ஜெயவர்தனா அமெரிக்க சார்பாக இருந்தார். ஆகவே இங்கே 2 முகாம்களுடைய இது. ஆகவே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட். அவர்கள் ப்ரோ அமெரிக்கா ஆன்டி இந்தியா அல்லது 71ஆம் ஆண்டு நடந்த பாகிஸ்தான் பிரிவில் இலங்கை பாகிஸ்தானுக்கு சார்பாக அமெரிக்காவின் நிபந்தனையின் பேரில் இந்த வான்பரப்புகள் அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்ல, கொழும்பு ஏர்போர்ட்டில் பாகிஸ்தான் வார் பிளேன் ஃபியூவல் அப்லோட் பண்ணி போய் இந்தியாவுக்குள்ள கொண்டு போட்டு அங்கே போனார்கள். இது இந்தியாவுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சமன்பாடுகள். இப்போ அமெரிக்கா, பிரிட்டன், டெல் அவிவ், இஸ்ரேல், பாகிஸ்தான் இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக பிரதானமாக இந்த நெட்வொர்க் உங்களுக்கு ஈழப்போராட்டத்தை அழிப்பதற்கு ஜெயவர்தனாவினுடைய இதை பலப்படுத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். இதில் இன்ட்ரெஸ்டிங் ஒரு 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 ட்விஸ்டிங்கான ஒரு பார்ட் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் டபுள் கேம் விளையாடியது அந்த காலகட்டத்தில். அவர்கள் அப்போது அதற்கு முன்னர் குறிப்பிட்ட காலகட்டம் அவர்கள் இலங்கையினுடைய ஃபாரின் பாலிசியில் பாலஸ்தீன் ஆதரவு இருந்தது. அந்த பாலஸ்தீன் ஆதரவு குறிப்பாக கூட்டுச்சேரா நாடுகள் இருந்த காலகட்டங்களில் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கான ஆதரவு கூட்டுச்சேரா நாடுகளிடம் இருந்தது. உங்களுக்கு மேலே கேள்வியாக தொடுத்து விடுகின்றேன். பாலஸ்தீனத்தில் பயிற்சி பெற்ற போராட்ட குழுக்கள் யார்? பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் பாலஸ்தீன இப்போ உங்களுக்கு தெரியும், ஈரோஸ் ஒரு லெஃப்ட் ஓரியன்ட், அதாவது ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் ஈழப்பிரச்சனையை பார்த்தல். நாங்கள் இந்த ஆக்களுக்கு விளங்காது மார்க்சியம்னு சொன்னால், அதாவது ஈழம் என்பதுதான் இலக்கு. ஆனால் ஈழத்தை எவ்வாறு அடைய வேண்டும், ஈழத்துக்கு அடைவதற்கான வழிமுறைகள் என்ன, அதை நாங்கள் எப்படி தயார் செய்ய வேண்டும் போன்ற விஷயமெல்லாம் ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டது. அப்போ மார்க்சிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது என்பதற்கும் நீங்கள் ஒரு 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 ரைட் என்று சொல்வதை விட நெரோ நேஷனலிசம் என்பது வேறு, கொஞ்சம் ப்ரோட நேஷனலிசம். அந்த டைம் அது பாரிய பிரச்சனையாக இருந்தது அமெரிக்காவுக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எல்டிடியினுடைய இதை பார்த்தீங்கன்னா தமிழீழ விடுதலை புலிகள், தமிழ் ஈழம் முன்னுக்கு தமிழ் வரும். அதே மாதிரி தமிழீழ விடுதலை கழகம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், தமிழ் இப்படியெல்லாம் இருக்கும். ஈரோஸ் ஈழம் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன், இபிஆரில் ஈழம் பீப்புள் ரெவல்யூஷனரி லிபரேஷன் ஃப்ரண்ட். இங்கே தமிழ் மைனஸ். அர்த்தம் தமிழுக்கு எதிரானது என்பது அல்ல. ஆனால் இங்கே ஒரு சோஷலிஸ்ட் ஐடியாலஜி ஒர்க் பண்ணுது. அது ஒரு நேரம் வெறுமனே தமிழ் ஆட்கள் என்று மட்டுமில்லை, ஈழத்தில் வாழக்கூடிய முழு பேரையும் அதை குறிக்குது என்பதுதான் அர்த்தம். அவை இது மார்க்சிய கண்ணோட்டத்தில் இலங்கை பிரச்சனையை பார்த்தது என்பதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மார்க்சிய கண்ணோட்டம் என்பது என்ன காட்டுதுன்னு சொன்னால், ஆக்சுவலாக மார்க்சிய கண்ணோட்டத்தில் விஷயங்களை பார்ப்பது மோர் சயின்டிஃபிக், மோர் யதார்த்தம், அல்லது அதே மாதிரி அது ஒரு இன்டர்நேஷ்னல் அவுட்லுக்கை பார்க்கும். ஒரு விஷயத்தை பார்க்கல அதுக்கு அதனோட தொடர்புபட்ட சர்வதேச இதுகளையும் பார்க்கும். பிராந்திய அளவில், சர்வதேச அளவில் எப்படியெல்லாம் இருக்குது. அப்போ எங்களுக்கு நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்பதையும் அது பார்க்கும். அவை அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரோஸும் இபிஆர்எல்எஃப்பும் கொஞ்சம் ஒரு ப்ரோடாக ஈழப்பிரச்சனையை பார்த்தாக்கள், பல்வேறு டைமென்ஷன்லையும் பார்த்தாக்கள். இப்போ சர்வதேச அளவில் எங்களுக்கு உண்மையாக இதுக்கு யார் நண்பர்களாக இருக்க முடியும்னு பார்த்தாக்கள். அந்த வகையில் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் என்பதெல்லாம் விடுதலைக்கு போராடிய இயக்கங்களுக்கு நாங்கள்
உலக அளவிலே நாங்களும் ஆதரவு கொடுக்கணும், அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், நாங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் வந்து பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு ஈரோஸ் வந்து முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியது. ஈரோஸில் அன்றைய காலகட்டங்களில் தமிழ் பேசும் தரப்புகள் முஸ்லீம்களும் அதிகமானோர் உள்வாங்கப்பட்டது. அப்போ ஈரோஸ் வந்து ஆரம்பித்தது பார்த்து லண்டனில். இப்போ லண்டனில் ஆரம்பிக்கல உங்களுக்கு உலகம் லண்டனில் வந்து உங்களுக்கு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய பல்வேறு முக்கியஸ்தர்களும் அங்கேயும் இருந்தார்கள் என்பது ஒன்று. அந்த தொடர்பெல்லாம் வந்தது. பாலஸ்தீன விடுதலை இயக்கம் என்பது உங்களுக்கு ஒரு ப்ரோடர் அம்பர்லா ஆர்கனைசேஷன். அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் எல்லாம் இருக்கு. அங்கேயும் வந்து ஜோர்ஜ் ஹபாஸ் தலைமையிலான அல் ஃபேட்டா வந்து இவரோடது, ஜசீர் அரஃபாத்தோடது. ஜோர்ஜ் ஹபாஸோடது வந்து நல்ல பேர் கொஞ்சம் கிளிக் ஆகலை எனக்கு, சரி மறந்து போச்சு. ஸோ அந்த ஜோர்ஜ் ஹபாஸுடைய அமைப்போட வந்து இவர்களுக்கு நெருக்கம் ஏற்பட்டது. லெபனானில் வந்து முதல் பேட்சில் வந்து இப்போ பத்மநாபா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் உட்பட்ட ஒரு 15க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே பயிற்சி பெற்று வந்தாலும் அதுக்கு பிறகு அடுத்தடுத்த 2-3 பேட்ச் எடுத்தது. அதுக்கு பிறகு இபிஆர்எல்எஃப் ஈரோஸ்லேருந்து இபிஆர்எல்எஃப் பிரிந்த பிறகும் இபிஆர்எல்எஃப்பும் தொடர்ந்து அந்த நட்பை பேணியது என்பதும் பயிற்சிகளை எடுத்தது என்பதும் நடந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இதில் இந்த ஒரு 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 பிரச்சனையும் இல்லை. இதில் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கின்றது. இஸ்ரேலிலும் பயிற்சி பெற்றிருக்கிறார்களா? இஸ்ரேலுடைய பயிற்சியை பெற்றது எல்டிடி. ஆனால் இந்தியாவிலும் அவர்களுடைய பயிற்சி முகாம் இருந்தது. இப்போது இந்தியாவில் அவருடைய பயிற்சி முகாம் இருந்தது, ஆரம்பத்தில் இருந்தது, பிறகு அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு தெரியாது உண்மையில் வந்து அது சரியாக எனக்கு ஆதாரம் இல்லாமல் சொல்லலாது. ஆனால் அவர்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன், என்னுடைய ஊகம் என்னென்னு சொன்னால் நிறைய தமிழ் எக்ஸ்பேட்ரியேட்ஸ் எல்டிடிக்கு ஆதரவு ஆரம்பத்தில் கொடுத்துருந்தார்கள். அப்படியானால் அதில் அந்த இதில் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு வந்து ஒரு விஷயம் புரிந்திருந்தது தெளிவாக. என்னென்னு சொன்னால் இந்த ஆயுத போராட்ட இயக்கங்களும் இந்தியாவும் ஒரே தளத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நட்பாக பயணிக்கின்ற வரைக்கும் இலங்கை அரசாங்கம் இந்த விடுதலை போராட்ட இதை வந்து வெல்ல முடியாது என்பதை வந்து அமெரிக்கா உணர்ந்திருந்தது. ஆகவே அவருடைய தேவை என்னவாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த விடுதலை இயக்கங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும், ஒரு முறிவை ஏற்படுத்த வேண்டும். அவை இந்த வகையில் நான் நினைக்கிறேன், என்ன தெரியாது அது எப்படி நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் இதைத் தொடர்ந்து எல்டிடி வந்து இஸ்ரேலில் வந்து பயிற்சி பெற்றார்கள். எல்டிடியுடைய 26 பேர். இப்போ அவர்கள் பயிற்சி பெற்றது அல்லது அவர்களுக்கு என்னென்ன பயிற்சியெல்லாம் கொடுத்தது என்பது இதெல்லாம் வந்து நான் சொல்லலை. மொசாட்டினுடைய ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் விக்டர் ஆஸ்ட்ரோவ்ஸ்கி என்று அவருடைய பெயர். அந்த புத்தகத்தினுடைய அவர் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர் வந்து பை வே ஆஃப் டிசெப்ஷன். இந்த புத்தகத்தில் அவர் வந்து நிறைய விஷயம் எழுதிக்கிறார். தன்னுடைய மொசாட் காலகட்டத்திலே எந்தெந்த நாட்டிலே என்னெல்லாம் பண்ணினேன்னு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார். அதில் வந்து ஒரு பார்ட் வந்து ஒரே நேரத்தில் ஒரே சைமல்டேனியஸாக எல்டிடிக்கும் இலங்கை நேவிக்கும் பயிற்சி கொடுத்தது, கிட்டக்கிட்ட இருக்கக்கூடிய பயிற்சி முகாம்களில் பயிற்சி கொடுத்தது என்பது இதில் மிகவும் என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது மட்டுமில்லை, ஒரு மோசமான ஒரு விஷயம். இலங்கை கடற்படைக்கு அவர்கள் கன்போட்ஸ் வழங்கி அந்த கன்போட்டை எவ்வாறு கையாள்வது போன்ற பயிற்சியெல்லாம் கொடுத்தார்கள். எல்டிடிக்கு அந்த கன்போட்ஸை எப்படி தாக்குவது என்பது ஆன்டி கன்போட் பயிற்சிகள் கொடுத்தார்கள். இதை நான் சொல்ல இல்லை, இதை ஆஸ்ட்ரோவ்ஸ்கி சொல்கிறார். சரியா? அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அவர்கள் வந்து இலங்கைக்கு ரகசியமாக ஆயுதங்களை விட்டு கொண்டிருந்தார்கள். இந்த ஆயுதத்தை வாங்குறதுக்கு இலங்கையில் எங்கே காசு இருந்தது? இலங்கையில் காசு இல்லை. ஆரம்பத்தில் இலங்கைக்கு இது என்ன தேவைப்பட்டது என்று சொன்னால் தன்னுடைய முப்படைகளையும் நவீனப்படுத்துவது என்பதும் பலப்படுத்துவது என்பதும் ஆயுத ரீதியாக பயிற்சி ரீதியாக எல்லாம் பலப்படுத்த வேண்டியது. இலங்கைக்கு அந்த காசு எப்படி கிடைக்க பெற்றது தொடர்பாக நிறைய பேச வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு சமர்க்கலம் நிகழ்ச்சியோடு சுவாரஸ்யமாக பல விடயங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இடைவெளியின் பின்பு சமர்க்கலம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிறோம். இந்த நேரத்தில் கலாநிதி கந்தையா சர்வேஸ்வரன் அவர்கள் முன்னாள் கல்வி அமைச்சர் வடமாகாணம் இணைந்திருக்கின்றார்.
அறியப்படாத பல தகவல்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அறியாதவர்கள் மாத்திரமல்ல, தற்போது சொல்லப்படுகின்ற 2K கிட்ஸ், ஜென்சின்னு சொல்லப்படுகின்ற புதிய தலைமுறையினரும் அறிந்து கொள்ளக்கூடிய பல தகவல்கள் உங்களிடத்தில் இருக்கின்றது. உங்களை சார்ந்த வரலாறுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் கூறிய விடயம், அந்த இனப்பிரச்சனை மோதல்கள் ஆரம்பிக்கின்றது, ஆயுதங்கள் அரசாங்கத்துக்கு தேவைப்படுகின்றது. அந்த பணத்தை அவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள்? இப்போ ஜெயவர்தனா அவர்களுக்கு வந்து அவர் இந்தியா எதுக்கு தலையிட்டது, இந்தியாவின் நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கிய நோக்கங்களை வைத்துக்கொண்டு இங்கே தலையிட்டது. ஒன்று, இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான தீர்வை கொடுத்தல். அந்த கௌரவமான தீர்வு என்பதற்குள்ள பவர் ஷேரிங், அவருடைய ஃபிசிக்கல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அவருடைய ஓரளவிற்கான பொருளாதார மற்றும் பல்வேறு விஷயங்களையும் உள்ளடக்கியதாக தான் நாங்கள் கொள்ளலாம். அதை என்று சொன்னால் அதுக்கு பிறகு அதனுடைய விளைவாகத்தான் உங்களுக்கு இந்தோ லங்கா கோடும் 13 திருத்தம் என்பது வருது. அவை இதனுடைய விளைவுகளை பார்க்கல அவர் சொன்ன டிக்னிஃபைட் சொல்யூஷன் என்பதனுடைய அர்த்தம் ஓரளவுக்கு இந்த திம்பு டாக்ஸில் சொல்லப்பட்ட விஷயங்களில் வந்து, அதாவது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய தாயகம் என்பதும், தமிழ் மக்கள் இந்த நாட்டினுடைய ஒரு தேசிய இனம் என்பதும் போன்ற விஷயங்கள் இருக்குது. அப்போ வடக்கு கிழக்கு முதல்ல இணைக்கப்பட்டு தான் தேர்தல் நடைபெற்றது. அவை இதை நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது ஒரு சாலிட் கிரவுண்டில் இல்லாட்டிக்கும் அது கொஞ்சம் அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது நாங்கள் கம்ப்ளீட்டாக நெகேட் பண்ணின்னு சொல்ல முடியாது. இந்தியா வந்து ஒரு பக்கம் ஒரு டிக்னிஃபைட் சொல்யூஷன், மறுபக்கம் இலங்கை மண்ணுக்குள் இந்தியாவின் நலன்களுக்கு விரோதமான சக்திகள் எவரும் காலூன்று இடமளிக்க முடியாது என்கின்ற இந்த 2 விஷயங்களை வைத்து தான் இந்தியாவுடைய தலையீடு இருந்தது. இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பிரச்சனை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பனிப்போர் காலகட்டம். ஆகவே இந்த பிராந்தியத்தில் இந்தியாவினுடைய ஆதிக்கத்தை முடிந்த அளவிற்கு கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வந்து அச்சப்பட்டார்கள். அப்போ ஆப்கானிஸ்தானுக்குள்ள அந்த பாதையை அமைத்து ரஷ்யாவுடைய படைத்தளம் என்பது தென்னாசியாவுக்குள் வருகின்ற வாய்ப்பு இருக்கின்ற இந்த மெயின்லேண்ட், அந்த கதையை நான் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் ஒன்று படிச்சிருந்தேன். அதோடைய கண்டினியூட்டி தான், அது கண்டினியூட்டி தான். ஸோ ஆகவே அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு பலமான ஒரு நாடு. இந்த பிராந்தியத்தினுடைய சவுத் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும், சவுத் ஏஷியாவுடைய ஏனைய 7-8 கண்ட்ரி உங்களுக்கு தெரியும், அவ்வளவு கண்ட்ரியையும் சேர்த்தாலும் இல்லாத பாப்புலேஷன், அவ்வளவு கண்ட்ரியையும் சேர்த்தாலும் இல்லாத எக்கனாமிக் பவர் உட்பட எல்லாம் இருக்குது. ஆகவே இந்த பிராந்தியத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இந்தியா. இந்தியாவினுடைய இந்த எஃபர்ட், இந்தியா வந்து சோவியத்தினுடைய நண்பன். இந்தியாவினுடைய இந்த எஃபர்ட் ஃபெயில் ஆக வேணும், அதை ஃபெயில் பண்ண வேணும், அதை முடிந்த வரைக்கும் மட்டம் தட்ட வேணும் என்பது விஷயம். ஆகவே இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமெரிக்காவுடைய ஆக்சிஸ் நாடுகள் என்று நான் சொன்ன இந்த நட்பு சக்திகள், டெல் அவீவ், பாகிஸ்தான், லாகூர், இதெல்லாம். ஸோ இங்கே வந்து தான் வந்து உங்களுக்கு ஜெயவர்தனாவுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், முழுக்க எந்த விதமான பொலிட்டிக்கல் என்ன சொல்கிறது, இதுக்கு நாங்கள் மடங்கி போய் ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அல்லாமல் முழுமையாக ஒரு இராணுவ தீர்வைத்தான் அவர் வந்து பிளான் பண்ணி கொண்டிருந்தார். யார்? ஜெயவர்தனா. ஆகவே ஜெயவர்தனாவுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னு சொன்னால், தன்னுடைய முப்படைகளையும் எல்லா வகையிலும் பலப்படுத்துதல், நம்பர் வைஸ், குவாலிட்டி வைஸ், சரியா, குவான்டிடேட்டிவ்லி அண்ட் குவாலிட்டேட்டிவ்லி டு இன்க்ரீஸ் தி 3 ஃபோர்ஸஸ். அப்போது குவாலிட்டேட்டிவ்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வித்தியாசமான பயிற்சிகள் வேணும், அப்போ புதுவிதமான நவீன விதமான ஆயுதங்கள் வேணும் போன்றவையெல்லாம். ஆனால் இலங்கை வந்து உங்களுக்கு தெரியும், பொருளாதார மிக வீக்காக இருந்த ஒரு காலகட்டம். அவர்களுடைய உள்நாட்டு பொருளாதாரம் என்பதும் மிக பலவீனமாக இருந்தது. அவை தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு போய் இங்கே உதவி கேட்குறது வேறு. ஆனால் இந்த மாதிரி ஆயுதம் அடிக்கிறதுக்கு இப்போ ஆயுதங்கள் கேட்டால் எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்போது இலங்கையினுடைய நிலைமை இல்லை. ஆகவே அவர்களுக்கு நிறைய காசு தேவைப்பட்டது. இந்த இடத்துல தான் வந்து மொசாட்டினுடைய உதவி அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால், மொசாட் வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி இது ஒரு விவசாய நாடு என்ற வகையில் மகாபலி ஸ்கீமை ட்ரைசோன், வறட்சியான இடங்களுக்கு நாங்கள் திருப்பி கொண்டு போனோம் என்று சொன்னால், இங்கே வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 75 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து நீர்ப்பாசன வசதிக்குள்ளாகும். ஸோ 75 லட்சம் குடும்பங்கள் வந்து இதாகும். மகாபலி அதிகார சபை அதனூடாக அதிகார சபையும் ஸ்தாபிக்கப்பட்டது என்பது ஒன்று. ரெண்டாவது, நான் சொல்ல இந்த ப்ரொஜெக்டினுடைய இம்பார்ட்டன்ஸ், 75 லட்சம் ஏக்கர் நீர்ப்பாசனம் பெறும், இவ்வளவு மிகப்பெரிய அளவு கிலோவாட்ஸ் ஆஃப் கரண்ட் உற்பத்தி செய்யப்படும், மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இது போன்று இது மாதிரி செயின் ஆஃப் இதுவால் போட்டு இவ்வளவு வளர்ச்சி கிடைக்கும். ஆகவே இதுக்கு எங்களுக்கு பெரிய அளவுக்கு நிதி தேவை என்று சொல்லி ஒரு ப்ரொஜெக்டை போட்டு, அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மகாபலி அபிவிருத்தி சபையையும் போட்டு இதை காட்டினால், அவர்கள் மொசாட் இந்த ஐடியாவை கொடுத்து, இந்த திட்டத்தையும் ஐடியாவையும் கொடுத்து அவர் சொன்னார்கள்,
இப்போ நீங்கள் போய் யார்கிட்டையும் வந்து ஆயுதங்க கெஞ்ச வேண்டாம், இதை காட்டுங்க, உங்களுக்கு நிறைய காசு வரும். ஸோ இதை காட்டி எடுத்த பெருமளவு பணத்திலே தான் வந்து இராணுவம் வந்து அதிகரிக்கப்பட்டதும் இராணுவம் வந்து பெரிய அளவு முக்கியத்துவம் பலப்படுத்தப்பட்டது. இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஏன் இஸ்ரேல் செய்து கொடுத்தது என்று கேட்டால், தன்னுடைய விமானங்களை, தாக்குதல் விமானங்களை, தன்னுடைய கடற்படை கன்போட்ஸை, தன்னுடைய கன்ஸை எல்லாம் இவர்களுக்கு பின்கதவாலே விற்பதற்கு த்ரூ பேக்டோர், இது பேக்டோர் பிஸ்னஸ். யாரை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் அப்போதே இஸ்ரேல் வெளியிட்டது. இன்று இந்தியாவின் நண்பனாக இருக்கின்றார்கள் இஸ்ரேல். அன்று அவர்களுக்கு யாருக்காக எதிராக? இல்லை, அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் வந்து மொசாட் என்பது இஸ் அ ஜூனியர் பார்ட்னர் ஆஃப் CIA. அது அன்றைக்கு இல்லை, ஆரம்பத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் அப்படித்தான். அதாவது இஸ்ரேலை வந்து உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையிலே வந்து ஏறத்தாழ 100 வரையிலான தீர்மானங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்குது. இந்த அனைத்து தீர்மானம் எந்த ஒரு தீர்மானமே நடைமுறைப்படுத்தாமல் அதை வந்து வீட்டோ பயன்படுத்தி பாதுகாத்து வைத்திருப்பது அமெரிக்கா மெயினாக. அமெரிக்காவின் செல்லப்பிள்ளைன்னு சொல்வார்கள். என்னுடைய அமெரிக்காவின் செல்லப்பிள்ளை மட்டுமில்லை, அமெரிக்காவுக்கு வந்து இந்த எண்ணெய் வள நாடுகளை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான அங்கே ஒரு பேஸ் என்று சொன்னால் அது மெயின் இஸ் இஸ்ரேல். அது இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. என்ன இஸ்ரேலை வச்சுக்கொண்டு தான் இன்றைக்கு வந்து அவர்கள் அங்கெல்லாம் இஸ்ரேல் ஒரு மெயின் இது. அவே இஸ்ரேலை வந்து வேறு யாரும் வந்து அடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. உடனே அமெரிக்கா போய் அடிக்கும். லெபனானில் அடிக்கலாம், அமெரிக்கா தேவையான அளவுக்கு அள்ளி கொடுத்து. ஆகவே இங்கே இஸ்ரேலுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால், இஸ்ரேல் இதுக்குள்ள வந்து நான் சொன்ன மாதிரி டபுள் கேம் ஒன்று. அப்படி வந்து அமெரிக்காவுக்கு வந்து இலங்கையை பலப்படுத்த வேண்டும், இந்தியாவை பலவீனப்படுத்த வேண்டும் என்கின்ற தேவை இருந்துச்சோ அதையும் செய்திச்சுது. அதே வேளையில் தன்னுடைய ஆயுதங்களை விற்பதற்காக வந்து புலிகளுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் ட்ரைனிங்கு கொடுத்துச்சு. ஏன்னு சொன்னால், நீங்கள் கொடுத்த டோராவை வச்சுக்கொண்டே இருந்தால் 2 டோராவை அடித்தா தான் நான் இந்த 2 டோரா விற்கலாம், சரியா? ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் நடந்தது. அதாவது நல்ல ஒரு தலைப்பு ஒன்றை நான் தமிழில் மொழிபெயர்த்து பார்த்தால், மூலதனத்திற்கு பைத்தியங்கள் முற்றும் போது ஏகாதிபத்திய யுத்தங்கள் அரங்கேறுகின்றன சொல்லி, ப்ராஃபிட் கில்லிங். அதாவது அன்றைய காலகட்டங்களில் அணிசேரா உலக போக்குகளில் பல யுத்தங்கள் இதன் காரணமாகத்தான் வந்தது. அதற்கு நாங்கள் வைத்த பெயர்கள் இனப்பிரச்சனைகள், மொழி பிரச்சனைகள், மத பிரச்சனைகள் என்று. இந்த நேரத்தில் இந்த அரசியல் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது, ஒரு ஆயுத போராட்டம், சமச்சீராக அரசியல் தலைமையும் இருக்க வேண்டும். இதில் ஆப்கானிஸ்தான் தலிபான்களுடைய அரசியலை பற்றி இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கத்தாரில் இராணுவம், அமெரிக்க இராணுவத்தின முகாம்களும் இருக்கின்றது. அதே நேரத்தில் தலிபான்களுடைய அரசியல் முகாம் அங்கே தான் இருக்கின்றது. அவர்கள் 20 வருடங்கள் அங்கே ஆப்கான் ஆட்சி இருக்கும்போது விட்டு போவதற்கு, பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ஆயுதம் தரித்த சீருடையால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. கத்தாரில் இருக்கின்ற அரசியல் தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதை விட்டு விலகுகின்றார்கள் அந்த சர்வதேச நாடு. அவர்கள் வெற்றி இல்லை அங்கே. அதே ஆயுதங்களை விட்டு கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஆயுதங்களை போட்டுவிட்டு தான் அவர்கள் அங்கே இருந்து சென்றார்கள். இதெல்லாம் ஏன் நாங்கள் இப்போ உங்களோட உரையாடல் கூடவும் நான் இதை ஒரு கேஸ் ஸ்டடிஸ் தான் ஷேர் பண்ணுகின்றேன். பல டிப்ளமசி பாலிசி மேக்கிங்கில் சில தவறுகள் சொல்ல விட கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது சமகாலத்தில் நடக்கின்ற பிரச்சனை ஆன்டி ப்ரோ இதை மையப்படுத்திய பிரச்சனையாக இருக்கின்றது. ட்ரம்ப் வந்த பிறகு உலகத்தினுடைய போக்கு வேறு கோணங்களில் போய்கொண்டிருக்கின்றது. ஆனாலும் பிராந்திய வல்லரசு என்பது இந்தியா என்பதை தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இந்த சர்வதேச அரசியல் போக்குகளுக்குள் எவ்வாறு எங்களுடைய இனப்பிரச்சனைகள், நாங்கள் பழைய இதை அரைத்து கொண்டே கதைத்து கொள்ளாமல், ஒரு நேர்காணலில் சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் கூறினார், இந்த அரசாங்கம் சிறப்பாக டிப்ளமசியை கையாளுவது. அதாவது இந்த தலையையும் காட்டிக்கொண்டு வாளையும் இன்னொரு நாட்டுக்கு காட்டுகிறது. அதுபோல் இப்போதைய பிராந்தியத்தில் டிப்ளமசியை பார்த்தால் இலங்கையும் பாகிஸ்தானும் தான் சரியாக அதை கையாளுது என்று அவதான் செய்திகளை பார்க்கும்போது தெரிகிறது. என்ற அசீம் முனியருடைய நகர்வுகள் சின்ன நாடு தான் இந்தியாவோட ஒப்பிடும்போது பொருளாதார ரீதி. ஆனால் அவர்களுடைய டிப்ளமசி என்பது மிக சிறப்பாக இருக்கின்றது அங்கே. ஆனால் பொருளாதாரத்தில் பலவீனம் தான், இலங்கையும் பொருளாதாரத்தில் பலவீனம் தான். டிப்ளமசி அனைத்து வல்லரசு சக்திகளையும் டிப்ளமசி நல்லா இருந்தே எப்படி இருக்குது என்று சொன்னால் உள்ளுக்குள்ள வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்கள் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இலங்கையினுடைய இப்போ ஜேவிபி மட்டும்தான் அப்படி இருக்கல. ஆனால் ஜேவிபி வந்து அப்படி இருக்கலேன்னு நாங்கள் சொல்லலாம். மற்றாக்கள் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு துவசம் பேசி ஆட்சிக்கு வந்து கொண்டு இருந்தார்கள். அதாவது ஆன்டி தமிழ் என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக தேர்தலுக்கு தேவைப்பட்டது, தேர்தல் வெற்றிகளுக்கெல்லாம் தேவைப்பட்டது.
பாகிஸ்தானுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆன்டி இண்டியன்ன்றது வந்து அங்கே இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள ஓட்டு எடுக்கிறதுக்கு அதை அவர்கள் ஈர்ப்புடன் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் அது தேவைப்பட்டது. இந்தியாவுக்கும் அத்தனை மாநிலங்களை சார்ந்த இந்தியாவுக்கும் எல்லையில் காஷ்மீர் பிரச்சனை என்பதும் இல்லை. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை காஷ்மீர் மட்டும் அல்ல, காஷ்மீர் ஒரு பிரச்சனை, காஷ்மீர் மட்டும் அல்ல, அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. காஷ்மீர் உள்ளூர் பிரச்சனை காரணம் காட்டி அவர்கள் தேர்தலில் நிற்பதில்லை. உள்ளூர் பிரச்சனைகளை ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து உங்களுக்கு நேஷனல் லெவல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லி காங்கிரஸ், பிஜேபி உட்பட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி போன்ற பார்ட்டிகள், மற்ற வந்து மாநில பார்ட்டிகள், ஸ்டேட் பார்ட்டிஸ் பெரும்பாலும் நீங்கள் சொன்ன மாதிரி பாகிஸ்தானை தூக்குறதில்ல, அது ஸ்டேட்டுக்குள்ள வேறு பாலிட்டிக்ஸை வச்சு இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் சொன்ன ஒரு காஷ்மீர் இஷ்யூ என்பது பெரும்பாலும் இருக்கும். ஆனால் காஷ்மீர் இஷ்யூவை வந்து எப்படி அணுகுகிறார்கள் என்பது வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி சைனா, நேபாள் காஷ்மீர் விட ஆனால் பெருமளவுக்கு நாங்கள் பார்த்துருக்குறேன்னு வந்து தேர்தலில் வந்து இந்த ஃபாரின் பாலிசி மேட்டர்ஸ் வர்றது குறைவு இந்தியாவில். நான் சொல்ல என்னென்னு சொன்னால், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்குள்ளே வந்து அவர்கள் பாகிஸ்தான் மக்களை வந்து ஒரு ஆன்டி இண்டியன் ப்ரோபகண்டாவை கண்டினியூ பண்ணி அந்த ஒரு உயிர்ப்பை வச்சிருக்கிறார்கள்னு சொன்னால் அதை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுறது. அதை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் கொஞ்சம் வீக் ஆயிரும். இந்தியாவும் பாகிஸ்தானும் நட்பு நாடாக மாறினால் பாகிஸ்தானுக்குள்ள அரசியல் மாறும். கண்டிப்பாக. சரி, இராணுவம் ஏனென்றால் வரக்கூடிய எந்த ஒரு இதுவும் ஒன்றில் ஒரு மோர் இஸ்லாமிக் அண்ட் அன் இண்டியன் அப்படித்தான் படிப்படியாக வந்து கொண்டிருக்கு. இப்போ அது வந்து உங்களுக்கு மாறணும். இந்தியா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம், அந்த நாட்டினுடைய வளர்ச்சி, அந்த நாட்டினுடைய என்ன சொல்கிறது, அங்கே வந்து பயங்கரவாதம் போன்ற பல்வேறு விஷயங்கள் அல்லது ஆயுதங்களை இராணுவமே வந்து உங்களுக்கு அங்கே தெரியும். என்ன சொல்கிறது, ஆப்கானிஸ்தான் அவங்கள ஒரு பக்கம், மற்றது இங்கால இந்தியாவுக்குள்ள வந்து காஷ்மீர் என்ற பல்வேறு அமைப்புகள் ஒரு பக்கம், பாகிஸ்தானுக்குள் பலுச்சிஸ்தான், ஐஎஸ்ஐ இதில் விதின் பாகிஸ்தான் வந்து பலூச்சிஸ்தான், மற்றது சிந்தீஸ் எல்லாம் சொல்லி நிறைய அங்கே பிரிவினைக்கான அந்த முயற்சிகள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் வந்து ஒரு விதமான என்ன சொல்கிறது, பயங்கரவாதத்தை ஒரு பக்கம் வளர்க்குறது, ஒரு பக்கம் அடக்கிறதுன்ற மாதிரியான ஒரு சிக்கலுக்குள்ள தான் இருக்கு. ஒசாமாவை தேடி போய் அவர்கள் ஒபாமாவை தேடி போய் ஈராக்கையும் ஆப்கானிஸ்தானையும் முடித்து விட்டார்கள். ஆனால் ஒசாமா இருந்ததே பாகிஸ்தான் அவர்களுடைய அரசியல் திட்டமிட்டதா இல்லையா என்பது. அப்போ இங்கே என்ன ஆகுது என்று சொன்னால், உங்களுக்கு இங்கே வந்து ஒரு விதமான வில்லன்களை உருவாக்கி அரசியல் நடத்துகின்ற, அதாவது இந்த நாட்டினுடைய உண்மையான பிரச்சனை ஒரு நல்ல நாடாக கொண்டு போகிறன்ற ஒரு நாட்டை சுபீட்சமாக கொண்டு செல்லுதல், நாட்டை வந்து ஒரு புளூரலிசம் பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய நாட்டை வந்து ஒரு இன்க்ளூசிவ் எல்லா இனங்களினுடைய மொழிகளையும் கலாச்சாரங்களையும் ஏற்றுக்கொண்டு உள்ளடக்கி அவர்களையும் அந்த நாட்டின் ஆட்சியின் பங்குதாரர்களாக கொள்ளக்கூடிய அரசியல் யாப். இது தனக்கு ஒவ்வாத சக்திகளை அந்த யாப் இல்லை. ஆமாம், இப்பொழுது அந்த மேற்கத்திய சக்தி தனக்கு ஒவ்வாத நாடுகளை குழப்பி விடுவதற்கு அதிகமாக, அதாவது அவர்கள் சொல்வார்கள் மன்னராட்சியோ கம்யூனிஸ்ட் ஆட்சியோ அது முக்கியமல்ல, அவர்களுக்கு ஒவ்வாத இப்பொழுது வெனிசுலாவை நோக்கி பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது. 63 ஆட்சி கவிழ்ப்புகள் இதுவரை நடந்திருக்கின்றது. இதற்கு முன்பு அரபு வசந்தம், துனிசியா, லிபியா, சிரியா, பல நாடுகளுக்குள்ள பிரச்சனைகள் போய் முட்டது. இப்பொழுது தென்னாசியாவை பற்றி எங்கள் நாடையும் சேர்த்து தான் நாங்கள் சொல்லுகின்றோம். சப்போர்ட் இருந்த சைனா சப்போர்ட் இருந்த ஒரு ஆட்சின்னு சொல்லப்பட்ட ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. வந்ததும் ப்ரோ சைனா. ஆமாம். அடுத்து பங்களாதேஷை பார்த்தால் அவர்கள் ப்ரோ அமெரிக்கா, யூனுஸ் வந்தார். இப்பொழுது நேபாளத்தில் நடக்கின்ற பிரச்சனை ஆன்டி இந்தியா. இப்போது அடுத்த ஜென்சியின் போராட்டங்களை மையப்படுத்தி ஆர்ப்பாட்டங்களில் வீடியோவை பார்க்கும்போது அவர்கள் மோடி போன்ற தலைவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு கோஷம் எழுப்புகின்றது. இந்தியாவை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் பாருங்கள். மியான்மரை பார்த்தால் இராணுவ ஆட்சி, அங்கே பல கட்டமைப்புகள், அரக்கனாமி என்பது ஆன்டி, மற்றவர்கள் வந்து ப்ரோ. ஸோ இந்த சூழலையும் வந்து அவர்கள் கொஞ்சம் சர்வதேச அரசியலுடன் அனலைஸ் பண்ண வேண்டும், ஆராய்ந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய கடப்பாடு. இறுதியாக இந்த விடயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு கடைசியாக உங்களுக்கு கேட்கின்ற கேள்வி, இந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வு எவ்வாறு அமையப் போகின்றது இந்த சர்வதேச சூழலில்? இப்போது இருக்கின்ற கள நிலவரம்னு நான் சொல்லிக்கல வந்து ஒன்று இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய இந்த பிராந்திய அரசியலில் எப்படி இருக்குது என்பது, இலங்கை அரசாங்கங்கள் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி உட்பட இலங்கை தமிழ் மக்களுக்கு அதிகாரங்களை பகிர வேண்டும் என்று விரும்புகின்ற ஆட்சிகள் எதுவும் கிடையாது.
பகிர்வதன் ஊடாக நாங்கள் ஒரு தீர்வு கண்டு சகோதரத்துவமாக வாழ வேண்டும் என்று மனசார விரும்புகின்றார்கள். அதாவது ஏதோ ஒரு வகையில் அழுத்தத்தின் ஊடாக வற்புறுத்தலின் ஊடாக மட்டுமே தான் அவர்கள் அதுக்கு தயாராக இருக்கிறார்களே தவிர அது இன்றி அவர்கள் செயற்படுகின்ற நிலைமை இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடு. ஆகவே எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னு சொன்னால், இப்போதைக்கு எங்களுக்கு எந்த நாடு எங்களுக்கு எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு நிலையான தீர்வை தருவதற்கு தயாராக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்தியா தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்தியா நாங்கள் விரும்புகின்ற ஒன்றை இன்றைக்கு சொல்லாவிட்டாலும் கூட ஏற்கனவே ஒரு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒன்று வந்தது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக 13வது திருத்தச் சட்டம் என்ற ஒரு விஷயம் வந்தது. அதனூடாக மாகாண சபை முறை என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு 37 வருஷமாக அது செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் சமஷ்டி கேட்டு தனிநாடு கேட்டு மிகப்பெரிய யுத்தமெல்லாம் நடத்தி கடைசியாக வளைஞ்சு கொண்டு பேக் டு ஸ்கொயர் ஒன். அதை விட பின்னோக்கி இருக்கின்றோம் நாங்கள். ஒருவேளை மாகாண சபை எடுத்திருந்தால் 35 வருடங்களுக்குள் இன்றைக்கு நாங்கள் குறிப்பிடத்தக்க அளவு தூரம் முன்னேறி இருக்கலாம், முன்னோக்கி நகர்ந்திருக்கலாம். ரெண்டாவது, நாங்கள் மிகப்பெரிய அழிவுகளை தடுத்திருக்கலாம். மூன்றாவது விஷயம் இப்பொழுது கையில் இருப்பது 13- தான். 13+ 13- தான் கையில் இருக்கிறது. ஒவ்வொரு காலங்காலமாக நறுக்கப்பட்டு அதிகாரங்கள் குறைப்பு தான் செய்யப்படும். ஆனால் இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்னென்னு சொன்னால், இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. கண்டிப்பாக இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்தது என்பதனால தான் இன்றைக்கும் மாகாண சபை என்பது இருக்குது. இதுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் இதை 3/2 பெரும்பான்மையோட ஏற்கனவே அபாலிஷ் பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 56ஆம் ஆண்டு எங்களுடைய இது எப்படி கிழிக்கப்பட்டது, 58ஆம் ஆண்டு கிழிக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ இந்தியா இங்கே கையெழுத்து வைத்ததுக்கு காரணமே அதெல்லாம் கிழிக்கப்பட்டது என்பதற்காகத்தான். இந்தியா வைத்தால் தான் அதுக்கு கிழிக்கப்பட மாட்டாது என்பதனால தான் இந்தியா கை வைக்கப்பட்டது. இந்தியா கையெழுத்திட்டதுனால தான் அது இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னென்னு சொன்னால், இந்த 13 அதாவது மாகாண சபையை தேர்தலை நடத்தி மாகாண சபைக்கு ஏற்கனவே இருக்க நீங்கள் சொன்ன கட் பண்ணி எடுத்தவை அனைத்தையும் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை அதற்கு உதவ தயாராக இருக்கிறது. இந்தியா அதைத்தான் சொல்லியிருக்கு. இப்போ நேற்றைக்கு முந்தின நாள் ஜெனீவாவிலேயும் இந்தியா என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், 13 முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும், 13 மேம்படுத்தப்பட வேண்டும் என்று இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு. ஸோ 13+ பற்றி பேசியிருக்கு. 13+ என்ற வார்த்தை பேசல, 13 மேம்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற வார்த்தையும் அங்கே பேசப்பட்டிருக்கு. ஆகவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது உடனடியாக நாங்கள் செய்யக்கூடியது, இந்த 13ஐ நாங்கள் என்ன சொல்கிறது, கையில் எடுத்துக்கொண்டு முழுமையாக அதை நடைமுறைப்படுத்துகின்ற செயற்பாட்டின் ஊடாக நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதுதான் சரியாக இருக்கும். நான் ஏற்கனவே நீங்கள் ஏற்கனவே பல தடவை சொன்ன மாதிரி இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான கன்ஃப்ளிக்ட் போய்கொண்டிருக்குது. சோவியத் உக்ரைன் கன்ஃப்ளிக்ட் என்பது, இங்கே இஸ்ரேல் காசா கன்ஃப்ளிக்ட் என்பது உட்பட பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்பினுடைய எக்கனாமிக் கன்ஃப்ளிக்ட் என்பது வரிச்சுமைகளை ஏற்றிவிட்டு ஒரு விதமான இது போய்கொண்டு ஷாங்காய் கோஆபரேஷன் அந்த மீட்டிங்கோட ஒரே நாளில் இந்தியா சீனாவுடைய உறவும் முறையும் மாற்றம் அடைந்து விட்டது. நாளுக்கு நாள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக போய்கொண்டிருக்கு. ஆகவே இங்கே இந்த மேட்ரிக்ஸ் கூட இலங்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் எங்களுடைய இதில். ஆகவே நாங்கள் எங்களுக்கு சாதகமான சூழல் வரும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறத விட இன்றைக்கு வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக அது சிங்கள பௌத்தமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை இதே நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த வேகத்தை குறைச்சி அல்லது தடுத்து நாங்கள் வடக்கு கிழக்கில் எங்களுடைய ஆட்சியை கொண்டு அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அல்லது கொஞ்சம் பொருளாதார இதை கொடுப்பதன் ஊடாகத்தான் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும். உங்களுடைய வடக்கு கிழக்கிலேயும் மக்களையும் மண்ணையும் பாதுகாக்க முடியும் என்று அதை செய்து அந்த போக்கு, அந்த பாதை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இலகுவான பாதை அல்ல. என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய எந்த ஒரு ஆட்சியும் நாங்கள் அதிகாரங்களை முழுமையாக செயற்படுத்துவதை அவர் விரும்ப மாட்டார்கள். அதிகாரங்களை பறிக்கத்தான் அவர்கள் விரும்புவார்கள். உங்களுக்கு தேசிய பாடசாலை என்ற பெயரால் கிட்டத்தட்ட 1000 பாடசாலை எடுக்க வலிக்கிட்டார்கள். நான் 2022ஆம் ஆண்டு கேஸ் போட்டிருந்தேன். அந்த கேஸ் போட்ட பிறகு 2023ஆம் ஆண்டு கோர்ட்ஸில் கேஸ் இருக்கத்தக்கதாக கோர்ட்ஸில் சொல்லையில் எங்களுக்கு சட்டம் இல்லை, ஆகவே இதை செய்ய வேண்டாம்னு சொல்லாமல் மத்திய கல்வி அமைச்சனுடைய செயலாளர்களாக 9 மாகாணத்தினுடைய கல்வி செயலாளர்களுக்கும் கல்வி பணிப்பாளர்களுக்கும் சுற்றறிக்கை வந்தது. இந்த தேசிய பள்ளிக்கூடம் போர்டெல்லாம் கலட்டு பிரின்சிபல்மார்
அந்த லெட்டர் பேடோ ரப்பர் ஸ்டாம்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிறகு அதே இது வந்து 2024 பிப்ரவரியில் அதனுடைய ரிமைண்டர் வந்தது. அதை மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் அதாவது நிப்பாட்டியாச்சு. இப்போ என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த 1000 பள்ளிக்கூட திட்டத்தை வந்து அவர்கள் உத்தியோகபூர்வமாக நிப்பாட்டி. எதுக்கு சொல்லணும், இது நான் கேஸ் போட்டு இது வந்து வயலேஷன் ஆஃப் 13th அமெண்ட்மெண்ட் கேஸ் போட்டதனுடைய விளைவாக அது நிப்பாட்டப்பட்டிருக்கு. எதுக்கு சொல்லவானுண்டா, இந்த 13வது திருத்தம் என்பது அரசியல் ஜாப்பினுடைய ஒரு பகுதி. இட்ஸ் அ சுப்ரீம் லோ ஆஃப் த கண்ட்ரி. ஆகவே அதை மீறி அதை வயலேட் பண்ணக்கூடியதாக நீங்கள் கேபினட் பேப்பர் போடவும் முடியாது, நீங்கள் சட்டங்கள் இயற்றவும் முடியாது, நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் முடியாது, நீங்கள் கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் சொன்ன கட் பண்ணி எடுத்த விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு சிறகை கட் பண்ண மாட்டார்கள், இறகுகளை மாத்திரம் பிடுங்க. இந்த கட் பண்ண விஷயம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி வயலேஷன் ஆஃப் 13th அமெண்ட்மெண்ட். இதை யாரும் தட்டி கேட்காத காரணத்தினால நடந்து கொண்டிருக்கு. அதால் நீதிமன்றத்தை பயன்படுத்தி தான் இதே அரசாங்கம் அன்று ஜேவிபியினர் அதை பிரித்து விட்டார்கள். அப்பொழுது கூட அது வயலேஷன் தானே? இல்லை அது வயலேஷன். இப்போ அது வந்து 13th அமெண்ட்மெண்ட்டில் எழுதியில்லை. அது வந்து அப்படின்னு சொன்னால் ஜெயவர்தனா தான் ஒரு ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிஷனரி பவர் என்று சொல்லி இருக்கு. அதாவது ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய மீயர் அதிகாரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அவர் அதை இணைத்தார். ஆனால் அதுக்கு பிறகு வந்த பிரேமதாசாவோ, அதுக்கு பிறகு வந்த விஜயதுங்காவோ, அதுக்கு பிறகு வந்த சந்திரிகா பண்டார் நாயக்காவோ அதில் கை வைக்கல. இவர்கள் திட்டமிட்டு மஹிந்த ராஜபக்சவும் ஜேவிபிக்கும் அப்போது ஒரு தேனிலவ காலம். அவை மஹிந்த ராஜபக்சவும் ஜேவிபியும் ஈவன் த சீஃப் ஜஸ்டிஸ் சரத்தன் சில்வா இவர்கள் தங்களுக்குள்ளே இவர்கள் திட்டமிட்டு நீங்கள் எப்படி இதை டிராஃப்ட் பண்ணுங்கள், எப்படி பிளான் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு மிக வேகமாகவே அதை செய்து முடித்தார்கள். ஏன்னா இலங்கையில் நாங்கள் இன்னொரு கேஸ் போடலைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே கேஸ் போட் இல்லை. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு சதி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேணும். என்ன சொன்னால் இந்தியாவுக்கு அந்த டைமில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு டெல்லிக்கு போய் உத்தியோகபூர்வமாக யார் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் அவருடைய டீமையும் இவர்களும் இருந்து சந்தித்து பேசினார்கள். பேசிய போது எங்களுக்கு மன்மோகன் சிங் கொடுத்த பதில் என்னென்னு சொன்னால், நாங்கள் அதை பிரிக்க விட மாட்டோம், ஆனால் அதை எங்களை மீறி அப்படி நடந்தால் வி ஹாவ் ஆப்ஷன்ஸ், என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் பின்னர் அவர்கள் அதை வந்து ஒன்றும் செய்யலை. இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் அதை பற்றி கதைக்கலை. ஆனால் விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போது இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி இண்டோலங்கா அக்ரிமெண்ட். ஆனால் இப்பொழுது எல்லை நிர்ணயம் பற்றி பேசுகின்றார். இல்லை அதை நாங்கள் பேசிக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இப்போ சந்திரிகாவினுடைய பொலிட்டிக்கல் பேக்கேஜில் வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றி பேசுகின்ற போது அங்கே வந்து ரீடிமார்கேஷன் ஆஃப் த பவுண்ட்ரிஸ் என்று சொல்லிட்டு, அங்கே உங்களுக்கு தெரியும் பொத்துவில்ல வந்து ஒரு 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 குறிப்பிட்ட பகுதி வந்து சிங்கள இது இருக்குது. அந்த பிரதேசத்தை வந்து ஊவாவோடு இணைப்பதாகவும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு காரதீவு உட்பட்ட பல்வேறு கிராமங்கள், தமிழ் கிராமங்களை வந்து மட்டக்களப்போடு இணைப்பதாகவும் இணைத்த பிறகு வந்து அதில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரதேசத்தை வைத்துக்கொண்டு ஒரு சவுத் ஈஸ்டர்ன் அலகு என்கின்ற ஒரு 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 இதை வந்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பதாக. ஸோ எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த 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 ரீடிமார்கேஷனோட வந்து நீங்கள் வடக்கு கிழக்கு இணைக்கிறதில் பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இணைக்க வேண்டும். இணைத்திட்டார்கள். சொல்லும்போதே முல்லைத்தீவு மாவட்டத்துடன் பல அன்றைய மணலாறு இன்றைய ஜனகபுரமாக இணைக்கப்பட்டு விட்டது. பல மாற்றங்கள் இறகுகளாக பிடுங்கப்பட்டதா வளர்க்கப்பட்டதா என்பது கூட தெரியவில்லை. ஆனால் நீட்சியான அந்த தீர்வு விடயங்கள் அடுத்த கட்டத்தில் எதை நோக்கி நகரும் என்பது அச்சம். அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் இடத்தில் இருக்கின்ற ஒரு இப்போ புதியவர்கள் எதை எவ்வளவு தூரம் புரிந்து கொள்ளப் போகிறார்களோ தெரியவில்லை. சர்வதேச அரசியலுடன் நகர்ந்து செல்கின்ற அந்த போக்கு என்பது மிக பலவீனமான நிலையில் இருப்பதாகவே தெரிகின்றது. என்றால் கருத்தியல் சார்ந்த தேசியத்தை பற்றி கதைத்து கொண்டிருக்கும் போது கொள்கை வகுப்புகள் தொடர்பாக நீங்கள் கூறிய விடயங்களை மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது மிக குறைவாக இருக்கின்றது. அனைத்து மட்டங்களிலும் இது சென்றடைய வேண்டும். உண்மையாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது இந்த சர்வதேச உறவுகள், அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பவற்றையெல்லாம் சரியாக காலத்திற்கு காலம் என்ன சொல்கிறது ரிவ்யூ பண்ணி அனலைஸ் பண்ணி இதில் எங்கே எங்களுடைய பிரச்சனையை எங்கெங்கே வந்து எவ்வாறு வந்து ஃபிட் பண்ணுவது, எங்களுடைய இனப்பிரச்சனையை சும்மா சொல்லுவோம். இப்போ இந்தியாவிட்ட வந்து இந்தியாவுடைய ஸ்ரீலங்கா பாலிசியில் இலங்கை பிரச்சனை என்பது இருக்குது. ஆனால் அது இன்னும் எங்களுக்கு இன்னும் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெரிய பணி இருக்குது. இந்தியா அதை எப்படி கையாளுது, ஆகவே இந்தியா இன்னும் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கு இந்தியாவை நாங்கள் தயார்படுத்துதல் என்கின்ற ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் செயற்படுத்த வேண்டியிருக்கு.
இந்த சேம் வே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மீது நீங்கள் இதை செய்கிறேன்னு சொன்னால் இலங்கை மீது அழுத்தங்கள் அதிகரிக்க வேண்டும். அப்போ இலங்கையில் வந்து மயிலே இறக போட்டால் போடாது. என்னென்னு சொன்னால் த கேஜ் என்று சொல்லி ஒரு புக், இது கடைசி யுத்தம் நடைபெறுகின்ற போது உங்களுக்கு தெரியுமா, நான் நினைக்கிறேன் இன்டர்நேஷ்னல் ரெட் க்ராஸில் வேலை செய்தவர் நினைக்கிறேன், இந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், ஹி வாஸ் இன் யூஎன் இதுக்குள்ளே இருந்தவர். அவர் எழுதிய ஒரு புத்தகம் இந்த கடைசி இது பற்றி தன்னுடைய அனுபவங்கள் எழுதுகின்ற போது அவர் எழுதுகின்ற ஒரு விஷயம், இலங்கை அரசாங்கத்திட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ரேஷனலாக பேசி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. யூ ஹேவ் டு ட்விஸ்ட் த ஹேண்ட் அண்ட் கெட் இட். சரி, இது நான் சொல்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இருந்து நேரடியாக அவரோட பங்கு பெற்று எது சொல்ல வரேன்னு சொன்னால், இலங்கையினுடைய இனப்பிரச்சனை தீர்வு என்பது கண்டிப்பாக நாங்களும் சிங்கள தலைமையும் பேசி நடக்கின்ற காரியமே அல்ல. நாங்கள் அவரோடு தான் பேச வேண்டும் கடைசியாக. ஆனால் அதுக்கு போதிய அளவுக்கான அழுத்தங்கள் என்பது, ஆகவே அதுக்கு வந்து உங்களுக்கு ஐநா சபையினுடைய மனித உரிமை பேரவையோ அல்லது ஏனைய அமைப்புகளோ அல்லது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோ போன்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை. ஆகவே நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸை நீங்கள் சொன்ன மாதிரி அறிந்து கொண்டு எங்கெங்கே காய்களை வைத்து எங்கெங்கே நாங்கள் நகர்த்துவது என்கின்ற விஷயத்திலே எங்களுடைய அரசியல் தலைமை ப்ரோஆக்டிவாக இருக்க வேண்டும். எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய கட்சி என்று இருக்கக்கூடிய கட்சி உள்வீட்டு பிரச்சனையாலேயே தன்னை இது பண்ணி கொண்டு இருக்குது ஒரு விஷயம். ஏனையவர்கள் அதிலே போதிய அக்கறை காட்டவில்லை என்பது எனக்கு இருக்குன்னு சொன்னால், நான் ஒரு கட்சி சார்ந்தவன், எங்களுக்கு அந்த ஐடியா இருக்குது. ஆனால் நாங்கள் மட்டுமே செய்யக்கூடியதில்லை. ஒரு தேர் இழுப்பது என்பது ஒரு தனிநபருடைய வேலையில் ஊர் கூடி தேர் இழுப்பதுன்னு சொல்லுவாங்க. ஆக இது வந்து மக்களுடைய பிரச்சனையை எல்லாரும் சேர்ந்தால்தான் அதை நாங்கள் செய்ய முடியும். இல்லை 2 பேர் கால் வாரி கொண்டிருக்கைகளை செய்யலாது, ஒரு ஆள் இடுக்கையில் ஒரு ஆள் காலை வாரினா செய்யலாது. எல்லோரும் சேர்ந்தால்தான் செய்ய முடியும். அவங்க எல்லோரும் சேர்வதற்கான களங்களை உருவாக்குவதற்கு நான் நினைக்கிறேன் எங்களுடைய தலைமைகளும் சிந்திக்க வேண்டும், மக்களும் நிறைய அதற்கான அழுத்தங்களை கொடுக்க. நன்றி. இந்த நேரத்தில் இங்கு வந்து வரலாற்று ரீதியாக நாங்கள் பின்னோக்கி சென்றோம், பல விடயங்களை ஆய்வுக்கு உட்படுத்தினோம். வெறுமனே அரசாங்கம் மாத்திரமல்ல கற்றுக்கொண்ட பாடங்களில் தெரிந்து கொள்வது, நம்மவர்கள் கூட கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி சென்றடைய வேண்டும் என்பதை உங்களுடைய பல்வேறு விடயங்கள் வாயிலாக அறிந்து கொண்டோம். அந்த வகையில் கலாநிதி கந்தையா சர்வேஸ்வரன் அவர்கள் முன்னாள் வடமாகாண சபையினுடைய கல்வி அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு வந்து உங்கள் பெருமதியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. எனவே இன்றைய நிகழ்ச்சி வாயிலாக அறியாதவர்கள் தெரியாதவர்கள் வரலாற்று ரீதியாக பல விடயங்களை அறிந்திருப்பீர்கள். புதிய தலைமுறையினர் கூட இலங்கையில் நடந்த பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே சமர்க்களம் நிகழ்ச்சி தொடர்பாக பல்வேறு விடயங்களை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியிலும் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் எல்ரோய் அமுலதாஸ். வணக்கம்.